திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி. கண்ணார் அமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க. நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை நாம் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவருடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிது நுழைவோம். நிகழ்ச்சிக்குள் நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழமையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்குண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதி. வாங்க சங்கரையா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் இனிய விடியல் வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தரர் திருவாதர் ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூர தெல்லு பூத்துருத்தி நம்பி வருஞான கண்டர் ஆதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர் மருது குருடோத்தம சேதிராயர் மூலர் மண்டு திரு ஆலவாயார் ஒரு காரை காலம் ஐயடிகள் சேரமான் ஒலிகீரர் கல்லாடனார் உன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம்பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அடுத்து திருக்கதவம் அடைதல் புனிதவாதி இது அம்மா செண்பகவல்லி அம்மா, வந்தவா செண்பகவல்லி அம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருச்சிற்றம்பலம். அனைத்தடைய திருடைய வணங்குறேன் ஐயா. அருட்பெருக்கு தனிகள் தானங்க ஐயா? ஆமா, படிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய இருக்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள்தன் திருவருளும் எனவும் கூடி தெருட்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. தெருட்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம். நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. திறத்தல் வாங்கம்மா புனிதவதி அம்மா. நமச்சிவாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாலொற்று பின்னை நீ அம்மா அழுங்கி அரட்டாதே திருமாமணி திருக்கதவும்
பிறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புழங்கன் திருத்தாள் சென்று சேர்வோனி. திருமாலரியா திருப்புழங்கன் திருத்தாள் சென்று சேர்வோனி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாங்க. திருப்பள்ளி எழுச்சி லலிதா பாலசுந்தரம் பாடுறீங்களா? திருப்பள்ளி எழுச்சி. வாய்ப்பு இல்லை. வாங்க காந்திமதி அம்மா. சிவாய நம்ம சொல்லுங்க ஐயா. திருப்பள்ளி பாடுங்க. அடியன் பாருங்கய்யா. அதான் கூப்பிட்டேன், நீங்க வரல. சரி பாடுங்க ஐயா. முதல் பாடல் ஐயா. என்ன பாடல் ஐயா? மூணாவது பாட்டு படிங்க. மூணாவது பாடல். சிற்றம்பலம். சிவாய சிவாய நமய்யா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கோவின பூங்குயில் கோவின கோழி குருகுகள் எம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்பொடு நமக்கு ஏவன சேரி கடல் தாளினை காட்டாய் இரு பெருந்துரையூரை சிவபெருமானே. யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. யாவர்க்கும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சித்தம்பலம். நன்றி ஐயா. சிவாயம். நன்றிங்க சிவான். திருச்சிற்றம்பலம். உற்றிருந்த உணர்வேலாமானாய் நீயே உற்றவர்கோர் சுற்றமாய் நின்றாய் நீயே கற்றிருந்த கலைஞானம் ஆனாய் நீயே கற்றவர்கோர் கற்பகமாய் நின்றாய் நீயே பெற்றிருந்த தாயவளின் நல்லாய் நீயே பிரானாய் அடியின் மேல் வைத்தாய் நீயே செற்றிருந்த திருநீல கண்டன் நீயே திருவையாரகலாத செம்பொற் சோதி திருவையாரகலாத செம்பொற் சோதி. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை வழங்கும் திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமல நாயனார் இயற்றிய திருமந்திரத்தை தற்போது சிந்தித்து வருகிறோம். அதிலே 3ஆம் தந்திரத்திலே பிராணாயாமம், இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம். அதிலே நம்ம இப்பொழுது பிரத்யாகாரத்தை முடித்து தாரணைக்கு வந்திருக்கிறோம். அதிலே 3 பாடல்கள் நேற்று நாம் சிந்தித்தோம். இதில் 4வது பாடல் நாம் தற்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம் என்று கூறி 4வது பாடலுக்கு செல்வோம். சிவபெருமான் சிவசிவா. திருச்சிற்றம்பலம். 3வது பாடல்ல நேற்று வாலை என்கிற பெண்ணை குறித்து பார்த்தோம். பெண் பிள்ளை, மேலை நிலத்தினால் வேதக பெண் பிள்ளை மூல நிலத்தில் துயில்கின்ற மூர்த்தியை
ஏழை எழுப்பி இவளுடன் சந்திக்க பாலனும் ஆவான் பரா நந்தி ஆணையே அப்படின்ற பாடல் நம்ம பார்த்தோம். அந்த அந்த புருவமத்தியில் இருக்கக்கூடிய அந்த பெண் பிள்ளை நமக்காக காத்திருப்பாள். கீழ் வீடெல்லாம் கடந்து, கீழ் வீடுகளில் எல்லாம் கடந்து, அதாவது மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்பூரகம் இந்த வீடுகள் எல்லாம் கடந்து, மாயையெல்லாம் அதாவது ஆணவம், கன்மம், மாயையெல்லாம் கடந்து குழந்தை நம்ம வந்து சேருவாங்கன்னு சொல்லிட்டு காத்துட்டு இருப்பாளாம் தாய். அந்த தாய் வந்த உடனே நம்ம விருத்தரும் பாலராவலாம்னு சொல்லிட்டு அந்த பாடல்ல பார்த்தோம். அடுத்து 4வது பாட்டுக்கு நம்ம இன்னைக்கு போலாம். சிவாயனம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். கடை வாசலை கட்டி காலை எழுப்பி இடைவாசல் நோக்கி இனிதுள் இருத்தி கடை வாசலை கட்டி காலை எழுப்பி இடைவாசல் நோக்கி இனிதுள் இருத்தி மடைவாயிற் கொக்கு போல் வந்தித்திருப்பார்க்கு உடையாமல் ஊழி இருக்களுமாமே மடைவாயிற் கொக்கு போல் வந்தித்திருப்பார்க்கு உடையாமல் ஊழி இருக்கலுமாமே. பாடலுக்கு உண்டான பொழிப்புரை பார்ப்போம். தர்மபுராதனம் தர்மயாதனம் வெளியிட்டு பொழிப்புரை. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். பூரகம் ரேசகம் செய்து கும்பிக்கப்பட்ட பிராணவாயு கீழ் போகாதவாறு எருவாய் அடைத்து அதனால் போகாது நின்ற வாயுவையும் மூலாதாரம், சுவாதிஸ்தானம் முதலாக மேல் நோக்கி போகச் செய்து ஆஞ்சைக்கு கீழ் உள்ளே இடை ஆதாரங்கள் ஒவ்வொன்றிலும் மனதை நன்றாக பொருத்த வைத்து நீர்மடையில் கொக்கு தான் வேண்டுகின்ற மீன் வரும் வரையில் அதனையே குறிகொண்டு நோக்கி செயலின்றி இருத்தல் போல அங்கு கருதப்படுகின்ற கடவுளரால் அவ்வாதார யோகம் கைவரும் அளவும் அவரை வழிபட்டிருப்பவர்களுக்கு யோக நிலை முற்றும் கைவரும் காலம் வரையில் இரவாமலே இருத்தலும் கைகூடும். சிவபெருமான். சிவசிவா. மடைவாயில் கொக்கு போல கடைவாசலை கட்டி காலை எழுப்பி. அங்க காலை எழுப்பி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திருவள்ளுவர் கருணையினால நம்ம வந்து அற்புதமா வாழைப்பெண்ணை பத்தி அற்புதமான அந்த பால திரிபுர சுந்தரியை பத்தி நேற்று பார்த்தோம். அதுக்கு அடுத்து இங்க ஒரு பெரிய ஒரு ஒரு உதாரணம் சொல்றாரு. கடைவாசலை கட்டி. கடைவாசல்னா என்ன? இப்போ சாதாரண மனிதர்களுக்கு இடுப்பு தான் பிரதானம். சாப்பிடுறது, தூங்குறது, உடல் உறவு கொள்றது, அவங்களுக்கு உடல் சுகமே பெரிய சுகம். அது கடைவாசல். இடைவாசல்ன்றது நம்முடைய புருவ மத்தியம். மடைவாயிர் அப்படின்னா அந்த புருவ மத்தியில நம்ம காத்துக்கிட்டே இருக்கணுமா, சாமி எப்போ நம்மளுக்கு காட்சி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடையாமல் ஊழி இருக்கலுமாமே அப்படின்னா நம்ம வந்து எந்த வித பிரச்சனை இல்லாம இரவாமல் இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அப்போ கடைவாசலை கட்டி அப்படின்னா அந்த மூலாதாரம். நம்ம இப்போ உலகத்தார் சொல்ற மூலாதாரம் வேற, உலகத்தார் சொல்ற மூலாதாரம் என்னது? இடுப்பு. அந்த அந்த என்ன அங்கதான் வந்து பிறப்புறுப்பு இருக்குது, அங்கதான் வந்து நம்ம எல்லாம் உற்பத்தி ஆகி வெளியே வரோன்றதுனால அது மூலாதாரம்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதனுடைய அந்த கடைவாசலை கட்டி காலை எழுப்பி. கால்னா காலால காற்றினை எழுப்பும். கால்னா காற்று, கால்னா காற்று. அந்த காற்றை எழுப்பி நம்ம என்ன பண்ண போறோம்? நல்லா சுவாசம் பண்ணி கரெக்டா கொண்டு வந்து புருவ மத்திய பார்த்து சுவாசிக்க போறோம். அப்படி ஏற்றி இறக்க போறோம். அப்போ மேல் மூச்சு அந்த நல்லா ஏற்றி இறக்கும் போது உங்களுக்கு அந்த பூரகம் ரேசகம் அப்புறம் கும்பித்த வாயுவே நம்ம கீழே வீணாக்காம கரெக்டா நிற்கும் போது நம்ம எப்படி நிக்கணும்னா, இந்த வாயில கொக்கு வந்து காத்துட்டே இருக்கும். அது வாட்டுன்னு ஒரே கால்ல நிற்கும். ஆடாம அசையாம நிற்கும். அப்படியே அந்த ஒரு சிம்டம்ஸ், அதாவது ஒரு சிம்டம்ஸ்னா வர்ற மீனுக்கு ஏதோ ஒரு செடி நிக்குது, ஏதோ ஒரு கொம்பு நிக்குதுன்னு தான் என்ன பண்ணும், மீன் வரும். ஆனா மீனுக்கு தெரியாது அது ஒரு உயிர்னு. ஆமா. இது ஆடாம அசையாத நிக்கிறத பார்த்து கரெக்டா அந்த உருமீன் வரும். அந்த உருமீன் வந்த பிறகு டக்குன்னு என்ன பண்ணிக்கும், சக்குன்னு பிடிச்சுக்கும். அது மாதிரி யோகத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நிச்சயம் அந்த இடத்துல சாமி நம்மளுக்கு காட்சி கொடுப்பாரு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த இடத்துல நிச்சயம் நமக்கு சாமி காட்சி கொடுப்பாரு. புருவ மத்தியத்தை நோக்கி ஆரம்பத்துல உட்கார்றவங்களுக்கு ஒரு சலிப்பு வரும், ஒரு வெறுப்பு வரும்.
ஒரு விதமான ஒரு ஒரு எண்ணம் வரும். இது என்ன எப்போ உட்கார்ந்தாலும் ஒரு மாரி இருக்குதே! டெய்லி நம்மள உட்கார சொல்றாரே! என்னதான் நடக்குது? அப்படி ஒரு எண்ணம் வரும். அப்போ நீங்க யோகமா பார்த்தீங்கன்னா, யோகமா முடிஞ்சிடும். அது ஒரு விளையாட்டு இப்போ சின்ன வயசுல அ வ குழந்தைங்கள பயமுறுத்துறதுக்கு கண்ண 2 இப்படி மேல தூக்கி காமிச்சிருப்பீங்க. விளையாட்டா காமிச்சீங்கன்னா, விளையாட்டா முடிஞ்சிடும். ஆமா. அப்போ நீங்க நோக்குற அந்த நோக்க தான் பொறுத்து. நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணூறு. அந்த இடம் இறைவனுடைய திருவடின்னு நினைச்சு நோக்குனீங்கன்னா, நிச்சயம் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அங்க கூடிடும். கூடுன பிறகு என்ன நடக்கும்? இப்பதான். அப்ப உருமீன் வரணும்னா, சாமி வந்து உள்ள காட்சி அந்த ஓங்காரத்தோட நமக்கு காட்சி குடுக்குறது வரையும் நம்ம காத்திருக்கணும். அப்படி காட்சி நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னா, ஆடாம, அசையாம எவ்வளவு நேரம் வேணாலும் அந்த பேரின்பத்துல நம்ம திளைச்சிருக்கலாம். "மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே." அப்படி கண்டவங்க அந்த ஒளியில என்ன பண்ணுவாங்க? மூழ்கி போயிடுவாங்க. அப்படி மூழ்கி போனவங்க, "உடையாமல் ஊழி இருக்கலுமாமே, இரவாமலே இருத்தலும் கூடும். யோக நிலை முற்றும் கைவரும் காலம் வரையிலும் இரவாமலே இருத்தல் கூடும்." அப்போ அந்த இடத்துல ஏங்கி, ஏங்கி, ஏங்கி பார்த்துட்டு, சாமி ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நமக்கு மெய் உணர்வு கொடுக்க மாட்டாரா? அந்த புருவ மத்தியில நமக்கு ஒரு புள்ளி தெரியாதா? அப்படி சொல்லிட்டு ஆடாம, அசையாம உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் கைகூடுன்றது தான் இது. அப்போ வெறுத்துறக்கூடாது. ஆமா. உட்காந்து ஒரு 2 வேல, 3 வேல பார்க்குற மாரி பார்த்துட்டு, ஆமா இதெல்லாம் நம்மளுக்கு வேலைக்கு ஆகாதுங்க. நம்ம ஏதோ பாட்டு பாடுனோமா, போனோமா, பண்ணோமா, ஏதோ அ சரி பண்ணோமா, தொண்டுக்கு போனோமா, ஏதோ பண்ணோமா, அப்படியே போயின்னு இருக்கலாம். இதெல்லாம் நம்மளுக்கு வேலைக்கு ஆகுமா? அங்க உட்காந்துன்னு ம் டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு. என்னது டைம் வேஸ்ட் ஆகுது. பாருங்க, திருவடிய பார்க்கறதுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. ஏன்னா, அந்த அளவுக்கு மனசு நம்மள மாய என்ன பண்ணிடும்? கீழ் வீட்டுக்கு கொண்டு போயிடும். கழுத்துக்கு கீழ இருக்கிறதெல்லாம் கீழ் வீடு தானே! ஆமா. அதுக்கு என்னன்னா, இஷ்டம் போல அப்ப அது வினை பயன் அவங்களுக்கு. வினை வந்து ஒட்ட விடல. சாமி அதுக்கு அனுமதி தரவே இல்ல. மகாமாயி பின்னாடி கொண்டு போயிடுச்சு. அப்போ அவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது? அவங்கள தான் நான் சொன்னேன் நானு. மூர்க்கர்கள்ன்னு சொன்னேன். முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனே. இவங்கெல்லாம் மூர்க்கர்களாம். யாரு? திருவடி எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. திருவடி நிழல் எதுன்னு தெரிஞ்சு போச்சு. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்தை இணையடி நிழலே. அந்த இணை அடின்றது பூர்வமத்தி தான். ஆ அப்படி நம்ம அந்த பாட்டு பாடுனா எப்படிப்பட்ட சோதனை? அப்போ அந்த அந்த மாசில் வீணையும் மாலை மதியம் அப்படி ஒரு குளுமையான இடத்த தரக்கூடிய இடம். இப்ப நீங்க எந்த இடத்துல எவ்வளவு பெரிய நரகத்துல நீங்க சுத்தி இருக்கிறவங்க உங்கள சூழ்ச்சி செஞ்சிருந்தாலும், உங்கள நீங்களே பாதுகாப்பா வச்சுக்கிட்டு, ஒரு முக்காடு ஒண்ணு போட்டுக்கிட்டு, அழகா நீங்களே உங்க தவத்துல நீங்க உட்கார்ந்து என்ன பண்ணிக்கலாம்? இறைவன் உங்களுக்குள்ளேயே தவத்துல மூழ்கி உட்கார்ந்துக்கலாம். அப்படிப்பட்ட இடம் தான் அந்த பூர்வ மத்தியம். அதான் திருவடி. அந்த திருவடிய வந்து பகிரங்கமா எந்த சித்தாந்த ஆசிரியர்களும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா, அவங்க வெறும் கற்றவர்களா இருந்திருப்பாங்க. பிஹெச்டி வாங்கியிருப்பாங்க. பெரிய பெரிய பட்டங்கள்லாம் வாங்கியிருப்பாங்க. அவங்க தொடர்ந்து மாசம் மாசம் எடுக்கிறவங்களா இருப்பாங்க. ஆனா, அந்த எல்லைய மட்டும் சொல்ல மாட்டாங்க. ஆமா. உங்களுக்கு சர்டிபிகேட் குடுப்பாங்க. சித்தாந்த ரத்தன் பட்டம்லாம் குடுப்பாங்க. எல்லாம் குடுப்பாங்களே கண்டி, அவங்க எல்லாருமே ஆசிரியர்கள் தான். ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், அப்புறம் வந்து என்னது, அதுல டாக்டரேட் பட்டம் வாங்குனவங்க. அதுல வந்து நிபுணர் ஆனவங்க. அதுல முனைவர் பட்டம் பெற்றவர்கள் எல்லாருமே சித்தாந்த வகுப்பு எடுக்குறாங்கன்னா, "அப்பா அவர் கிளாஸ் போலீங்களா நீங்க? இவர் கிளாஸ் போலீங்களா நீங்க? 10 வருஷமா படிச்சுட்டு இருக்கிறேங்க." அப்படி சொல்லிட்டு போறீங்க. என்னன்னா சர்டிபிகேட் மட்டும் வாங்குவீங்க. முதல் வருஷம் வாங்கி வச்சிருப்பீங்க. சித்தாந்த ரத்னம். 2வது ஆனா, நீங்க எப்போ அனுபவத்துக்கு வரணும்னா, இப்ப நான் சொன்னேன்ல, அந்த உருமீன் வர அளவு அந்த கொக்கு உட்கார்ந்திருக்குல்ல, அந்த மாரி நீங்க எப்போ உட்கார்ந்தீங்க? நீங்க தான் உட்காரவே இல்லையே! ஆனா சர்டிபிகேட் மட்டும் வீட்ல அடுக்கி வச்சுட்டீங்க. உங்க வீட்டுக்கு வந்த உடனே அந்த கப்போர்ட்ல பார்த்தோனே, "இது எங்க வாங்குனது?" "இந்த ஆதீனத்துல வாங்குனதுங்க. அங்க நாங்க சித்தாந்த ரத்தம்." எனக்கு சித்தாந்த சுடர் பட்டம் குடுத்திருக்காங்க. ஆமா, இதோ பாருங்க, இதோ இருக்குது பாருங்க. அப்பன்னா நீங்க எல்லாமே படிப்பறிவு தான் அது. 14 சாஸ்திரங்களையும் திருவருட்பயன்லருந்து, அந்த சிவஞான போதத்திலிருந்து, கடைசியில முடியிற அந்த இருபா 20 வரைக்கும், உண்மை விளக்கம் வரைக்கும், உண்மை நெறி விளக்கம் வரைக்கும் நீங்க எது வேணாலும் படிச்சு, நீ என்ன பண்ணிக்கலாம். இது தெரியும், அது தெரியும், நுட்பம் தெரியும், அது தெரியும்ன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசலாம். வாய் விட்டு பேசலாம். ஆனா, என்னைக்கு நீங்க உட்கார்ந்தீங்க? ஆத்மார்த்தமா என்னைக்கு நீங்க உட்கார்ந்தீங்க? கேள்வி வருதா இல்லையா? அப்ப அந்த கடை வாசல என்னைக்கு நீங்க கட்டுனீங்க? என்னைக்கு நீங்க கால எழுப்புனீங்க? என்னைக்கு இடைவாசலாக புரு மத்தியத்த நீங்க பார்த்தீங்க? அப்போ அந்த இடைவாசலை நோக்கி இனிது உள் நிறுத்தி இருத்தி அன்னைக்கு எங்கங்க லயிச்சீங்களா? இல்லையே. மடைவாயில் கொக்கு போல காத்திருந்தீங்களா? இல்லையே. அப்போ அந்த குடையாமல் ஊழிகாலம் இருக்கலாம்ன்னு சொன்ன திருமந்திரத்த சொன்ன மாரி அந்த இடத்துல நீங்க இல்லவே இல்லையே. அனுபவத்துக்கு நீங்க வரவே இல்லையே. ஆனா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஷயம் தெரிஞ்சாலே போதும் சித்தாந்தம் நான் படிச்சுட்டேன்னு நினைக்கிறீங்க. அது இல்ல. அது விஷய ஞானம் மட்டுமே. விஷய ஞானம் வேலைக்கு ஆகுமா? விஷய ஞானம் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. விஷய ஞானம் கர்வத்த தான் குடுக்கும். எனக்கு அது தெரியும். எனக்கு இது தெரியும். நான் அத பார்த்திருக்கிறேன். எனக்கு அந்த நுட்பம் தெரியும். 14 சாஸ்திரங்கள் அதுல கேட்டா டான் டான்னு பதில் சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது.
இருவினை ஒப்புனா என்ன, மலபரி பாகம்னா என்ன, சித்தினி பாதம்னா என்ன, டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது எக்ஸாமுக்கு தேர்வுக்கு படிச்சிருப்பாங்க. ஆனா ஒருபோதும் அவங்க பிராக்டிகல்ல நீச்சல் அடிக்கிறது எப்படின்றதுக்காக சர்டிபிகேட் வாங்கினவங்க தண்ணியில இறக்கி விட்டா நீச்சல் அடிக்கணும்ல. தண்ணில அது ஆழமா இருக்குமா நம்ம இந்த கரை அப்ப மாயா சமுத்திரம்ன்ற தண்ணியில நீங்க இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போறதுக்கு சொல்லி தரணும்ல. அப்போ இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போனவங்க யாரு? ஓடக்காரன் யாரு? அந்த ஓடக்காரன் நிச்சயம் வேணுமா வேணவா? அந்த ஓடக்காரன் தான் சொல்றான். பாப்பா இது இந்த போ இந்த இங்கிருந்து இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போயாகணும். நீங்க ஓடத்துல ஏறுங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் கூட்டு போவார். அப்ப அந்த ஓடக்காரன் நம்பி தான் நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஓடக்காரன் தான் சாமி. அப்போ நம்ம எல்லாம் எங்க காத்திருக்கணும்னா, அந்த ஓடம் வருமா? அந்த ஓடம் நம்மள கொண்டு போய் அடுத்த கரையில சேர்க்காதா? மாயா சமுத்திரத்துல வின் பண்ண மாட்டோமா? ஐயோ! எங்கிருந்து கரை ஏறுறதுடா அப்பா? இது சாதாரண விஷயமா? பிறவி கடல் நீந்த முடியுமா? நீந்தாதார். அப்படி சொல்றாங்கல்ல, பிறவி கடல் நீந்துவார், நீந்தாதார்ன்னு சொல்றாங்கல்ல, அது மாரி தான். அந்த மாயா சமுத்திரத்த கடக்க முடியுமா? அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது, திருவருள் கருணையினால நமக்கு பார்க்க பார்க்க உற்று உற்று பார்க்க பார்க்க, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நிச்சயம் கூடும். அப்படி கூடிடுச்சுன்னா, அன்னைக்கு நம்ம இரவா அதை அந்த ம் ப அதாவது இறைவனுடைய காட்சி கிடைக்குதோ இல்லையோ, அங்க பார்த்துக்கிட்டே இருந்தா இரவாமல் இருக்கலான்றார். யோக நிலை முற்றும் கைவரும் காலம் வரையிலும் இரவாமலே இருத்தலும் கூடும் அப்படின்றார். உடையாமல் ஊழி இருத்தலுமாமே. அப்போ எவ்வளவு பெரிய ரகசியம் பாருங்க. அந்த இடத்த விளையாட்டா பார்த்தவங்க எல்லாம் விளையாட்டா போயிட்டாங்க. அந்த இடத்த கேலி கூத்தா பார்த்தவங்க கேலி கூத்தா போயிட்டாங்க. அந்த இடத்த ஒரு ஐய்யய்யோ! இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுங்க அப்படின்னு விலகி போனவங்க, விலகி போயிட்டவங்களா ஆயிட்டாங்க. இதெல்லாம் சாமி பண்ற விளையாட்டு. அப்ப யாருக்கு கைகூடும்? அ முன்னம் செய்த தவம். ஏற்கனவே செஞ்சு, பயிற்சி பண்ணி, அந்த ஒரு இடத்துல கூடி, அது திளைச்சிருந்தவங்களுக்கு மட்டும் தான், திருப்பி அந்த இடத்துல, அந்த ஆதாரத்துல வந்து என்ன பண்ணும்? அவங்க கீழ் வீட்டுக்கு போக மாட்டாங்க. மூலாதாரத்துக்கு போக மாட்டாங்க. வயிற்றுல அவங்களுக்கு தீனி மேல நாட்டம் வராது. மார்பு சுகத்து மேல நாட்டம் வராது. இப்படிலாம் கடந்து ஏன்னா ஏற்கனவே அனுபவிச்சதுனால, அவங்களுக்கு அது தெரியும். சூடுபட்ட புண்ணுன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே அது பட்டதுனால, ச்சே! இது ஏற்கனவே நம்ம அனுபவிச்ச மாரி இருக்குதே! எங்கேயோ பார்த்த மாரி இருக்குதே! இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. நம்ம அடுத்த நிலைக்கு போயிடலாம். நம்ம அடுத்த நிலைக்கு போயிடலாம்ன்னு இயல்பாவே அந்த உயிர் என்ன பண்ணிடும்? கடை தேறி போயிடும். இதுதான் அந்த ரகசியத்தினுடைய ரகசியம். சரியா? இது 4வது பாட்டினுடைய விஷயம் இதுதான். இப்ப இதிலிருந்து நம்ம அடுத்த பாட்டுக்கு போலாம். யார் படிக்க வர்றீங்க? அடுத்த பாட்டு. பாடுறேங்க ஐயா. சிவாயனம் ஐயா. பாடுங்கம்மா. சிவாயனமே திருச்சிற்றம்பலம். கடை வாசலை கட்டி அடுத்த பாட்டு சாமி. காலையே அடுத்த பாட்டு. சிவசிவ என்னங்க ஐயா? அடுத்த பாட்டு. கலந்த உயிருடன். சிவசிவ கலந்த உயிருடன் காலம் அறியில் கலந்த உயிரது காலின் நெருக்கம் கலந்த உயிரது காலது கட்டி கலந்த உயிருடன் காலமும் நிற்குமே கலந்த உயிருடன் காலமும் நிற்குமே. சிவசிவ நன்றிம்மா. பொழிப்புரை படிக்கலாம். காலத்தால் கலந்திடப்பட்ட உயிருடன் அக்காலம் கலந்து நிற்கும் இயல்பை ஆராய்ந்து அறியின் அது பிராணவாயுவின் திட்பமே ஆம். ஆகவே அந்த உயிர் பிராணவாயுவை அடக்கும் முறையை அறிந்து கொள்ளுமாயின் உயிர் நிற்பது போலவே அதனை கலந்து நிற்கின்ற காலமும் ஓடாது ஒரு நிலையாய் நிற்கும். இப்போ காலத்தை வெல்லும் கணக்கு நமக்கு கிடைச்சிடும். காலத்தை வெல்லும் கணக்கு எப்படி? முக்காலத்தையும் வெல்லக்கூடிய ஆற்றல் நமக்கு சாமி கொடுப்பாரு. அதாவது காலத்தால் கலந்திடப்பட்ட உயிருடன் அக்காலம் கலந்து நிற்கும் இயல்பை ஆராய்ந்து அறியின் அந்த பிராணவாயுவின் திட்பமே ஆம். அதில் உயிர் பிராணவாயுவை அடக்கும் முறையை அறிந்து கொள்ளும் ஆயின் உயிர் நிற்பது போலவே அதனை கலந்து நிற்கின்ற காலமும் ஓடாத நிலையாய் நிற்கும். கலந்து உயிருடன் காலம் அறியில். அப்போ அந்த உயிர்னா இப்போ உதாரணத்துக்கு ஆணவம் கடக்கணும், கண்மத்தை கடக்கணும், மாயையை கடந்து உயிர்நிலையை அறியணும். இப்போ உயிர்நிலைன்னா நம்ம என்னென்ன சொல்லுவோம்? பொதுவா குழந்தைக்கு உயிர்நிலைன்னு என்ன சொல்லுவோம்? பிறப்புறுப்பு சொல்லுவோம். அதானே சொல்லுவான். ஐயோ! குழந்தைக்கு எங்க போய் பந்து பட்டுருச்சு பாரேன். அ பந்து படாத இடத்துல பட்டுருச்சுங்கன்னுவாங்க. விளையாடிட்டு இருக்கும்போது, படாத இடத்துல பட்டுற போதுடா. படாத இடத்துல பட்டுற போதுன்னா என்ன? அந்த உயிர்நிலையில என்ன பட்டுற போதுடா? அப்படின்னு சொல்லுவாங்க உயிர்நிலை. அப்ப உயிர்நிலைன்னா நம்ம என்ன நெனச்சுக்கிறோம்? இடுப்புல இருக்கிற பிறப்புறுப்புன்னு நெனச்சுக்கிறோம். அதுல பட்டு போது பட்டவுடனே உயிர் போயிடும். உயிரே போற மாரி ஆயிடும். இப்போ இந்த கிரிக்கெட்லாம் ஆடுறாங்கல்ல, அங்க பெரிய கார்ட் வச்சிருப்பாங்க. ஆனா, அப்படியும் மீறி வந்து பந்து பட்டுடும். பட்ட உடனே அந்த பேட்ஸ்மேன் துடிப்பாரு பாருங்க. கொஞ்ச நேரம் அப்படியே கீழ படுத்துக்குவார். ஆமா.
வந்து பட்ட உடனே அந்த இடத்துல வலிக்கும். வலி தாங்க முடியாம கொஞ்சம் படுத்து கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் என்ன பண்ணுவாங்க? வந்து புடிச்சு கால கையெல்லாம் புடிச்சு விட்டு, அவர் ஏடகூடமா பந்த இங்க கரெக்ட்டா உயிர் நிலையில விட்டுருவாரு. பந்து பட்ட உடனே உயிர் அப்படி தாங்க முடியாம என்ன பண்ணுவாரு? அதான். இது புறத்தே இருக்கக்கூடிய உயிர்நிலைக்கு அந்த இடம் புறத்தே இருக்கிற உயிர்நிலைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ப பிறப்புறுப்பு இருக்கிற இடங்கள். ஆமா. அந்த இடத்துல பந்து பட்ட உடனே வலிக்குது. அவன் தெரியாத்தனமா வந்து படாத இடத்துல பட்டுற போதுன்னு சொல்றாங்கல்ல. ஐயோ! அந்த இடத்துல அடிபட்டுருச்சுங்க. அந்த இடத்துல அடிபட்டுச்சுன்னா, அந்தரங்க உறுப்ப சொல்லக்கூடிய இடம். ஆனா உயிர்நிலைன்னு நம்ம உலகத்தார் சொல்ற உயிர்நிலை வந்து அந்த இடம் தான். ஆனா யோகத்துல உயிர்நிலை எதுன்னா, பூர்வ மத்தியம். அதான் பசு அறிவுன்னு சொல்லுவாங்க. பசுன்னா உயிரு. அப்போ 3 பாச அறிவும், பசு அறிவும், பாச அறிவும், பாச அறிவும், பசு அறிவும் நீங்க பெறுவதற்கு நீங்கி பதிஞானம் பெறுவதற்கு எது துணை நிக்குதோ, அதுதான் சிவபெருமானுடைய பெரும் கருணை. சரியா? அப்போ பாச அறிவு நீங்கிட்டீங்க. ஆணவத்த நீக்கிட்டீங்க. கன்மத்த நீக்கிட்டீங்க. மாயையே வந்து சாமி திருவருள் நீங்கி போச்சு. அப்புறம் எஞ்சி நிக்கிறது என்னது? உங்க அறிவு. நீங்க நீங்க உயிரா தானே இருக்கிறீங்க. உயிரோட இருக்கிறீங்க இல்லையா? அப்ப அதுக்கு தான் உயிர். கலந்த உயிருடன் காலம் அறியில் எப்போ நீங்க ஆணவத்தையும், கன்மத்தையும், மாயையும் மறந்து உங்க உயிரோட 2 கலந்துட்டீங்களோ, அப்ப நீங்க மெய்ஞான அனுபூதி, மெய்ஞானத்துக்கு வர்றீங்க. அப்போ எப்போ நீங்க உங்கள தெரிஞ்சுக்கிறீங்களோ, உங்க பசி, உங்க வலி, உங்க வேதனை, உங்க உயிரினுடைய அவஸ்தை, மலம், மூத்திரம் இப்படி உங்கள நீங்களே உங்க வீட்ட நீங்க உணர்றீங்க. எப்ப எப்ப நீங்க உங்க வீட்ட உணர்றீங்களோ, எப்ப நீங்க உங்க வீட்ட உணர்றீங்களோ, அப்பவே பிரத்யாரோட வீட்ட உணர்வீங்க. ஏன்னா, அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க என்ன நெனச்சிருப்பீங்க? உங்களுக்கு வந்தா ரத்தம், பிரத்யாருக்கு வந்தா தக்காளி சட்னின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி உங்களுக்கு வந்தா மட்டும் தான் நீங்க வேதனைலாம், ஐயோ! துக்கம். எனக்கு மட்டும் இந்த வாழ்க்கை இப்படி இருக்குது. என்ன மாரி யாரும் துக்கத்த அனுபவிக்கலன்ற பாட்டு நம்ம பாடின்னு இருப்போம். ஆனா, உங்களுக்கு உயிர் அறிவு வந்துருச்சுன்னா, கலந்த உயிருடன் காலம் அறியில். நீங்க உங்களையே உணர்ந்துட்டீங்கன்னா, பசு அறிவு உங்களுக்கு கிடைச்சிருது. பஸ் சரியா? பசு அறிவு உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? பசு அறிவு உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா, உங்கள நீங்க உணர்ந்துருவீங்க. உங்கள நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா, மத்த உயிர்கள ரொம்ப சுலபம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். நீங்க வேற மத்தவங்கள யாருன்னு அனலைஸ் பண்ணணும், படிக்கணும்னுலாம் அவசியமே கிடையாது. ஆமா. நீங்க படிக்கணும்னு அவசியமே கிடையாது. திருவருள் கருணையினால ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆயிடும்? ஆ மத்தவங்கள உணரக்கூடிய ஆற்றல் கிடைச்சிரும். மத்தவங்கள உணரக்கூடிய ஆற்றல் நிச்சயம் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா, ஆணவத்துல இருக்கிற வரைக்கும் மத்தவங்க முதுகு பார்ப்போம். மத்தவங்களுடைய அழுக்க பார்ப்போம். நம்ம முதுகுல இருக்க அழுக்க பார்க்க மாட்டோம். கன்மத்துல இருக்கிற வரைக்கும் தொழில் கர்வம் தான் நம்மளுக்கு வரும். ஆமா, ஆமா. செல்வம் இருக்கிற கர்வம் தான் வரும். மாயையில இருக்கிற மயக்கத்துல இருக்கிற வரைக்கும் மத்தவங்கள நம்ம உணரவே முடியாது. நம்ம தான் மயக்கத்துல இருக்கிறோம் இல்லையா? அப்ப இது 3ம் கடந்து எப்ப செல்ஃப் ரியலைசேஷன் ஒண்ணு நடக்குதுல்ல, சமஞ்சிடுறீங்க. எப்ப சமையறீங்க? வயசுக்கு வர்றதுன்னா என்னன்னா, தன்னை அறிந்து கொள்ளுதல் தான் வயசுக்கு வர்றது. சமயத்துக்கு எப்போ வரீங்க நீங்க? சமயம் என்ன பிரசன்ட் டென்ஸ்க்கு எப்போ வரீங்க? எதிர்காலத்திலயும் இல்லாம, கடந்த காலத்திலும் இல்லாம எப்ப நிகழ்காலத்துக்கு வரீங்க? எப்ப நிகழ்காலத்துக்கு வரீங்க? சமையறீங்க. அப்ப அந்த சமைத்தல் பக்குவப்படுறீங்க. அதாவது சமைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த காய்கறிகள்லாம் வேற, சமைச்ச பிறகு இருக்கிற காய்கறிகள்லாம் வேற இல்ல. அப்ப சமைச்சேன்னா பக்குவப்பட்டுட்டீங்க அர்த்தம். அப்ப சைவ சமயத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா, நீங்க பக்குவப்பட்டுட்டீங்கன்னு அர்த்தம். எப்ப பக்குவப்பட்டீங்க? உயிர் அறிவு உங்களுக்கு வந்துருச்சு. அப்ப ஜீவன பத்தின அறிவு உங்களுக்கு வந்ததுனால, நீங்க சிவனடியாரா மாறுறீங்க. அப்ப எதுவரைக்கும் நீங்க ஜீவனையே உணரல. உயிர் பக்கமே உங்களுக்கு வரல. உயிர்ன்ற அறிவே உங்களுக்கு வரல. ஒரு உயிர பத்தின உங்களுக்கு அக்கறையும் இல்ல. கருணையும் இல்ல. அன்புனா என்னன்னு உங்களுக்கு தெரியவே இல்ல. அப்ப உங்களுக்கு ஒரு பசிக்கிற மாரி தானே மத்தவங்களுக்கு பசிக்குன்ற ஒரு அறிவே உங்களுக்கு வரலன்னு சொன்னா, நீங்க சிவனடியாரா இருக்கிறதுக்கு லாயக்கே கிடையாது. நீங்க உங்களையும் உணராம, எதிராளியும் உணராம, இன்னும் அந்த காணம், கன்மம், மாயையில காம, குரோதம், மோகம், லோபம், மதம், ஆச்சரியம், டம்பம், அசூயை என்ற 10, 8 விதமான போட்டியில நம்ம மாட்டிட்டு இருந்தோம்னா, நம்ம எப்படி அடியார்ன்னு சொல்லிக்க முடியும்? உயிர் பக்குவமும் அடையலல்ல. உயிர்நிலையே நீங்க அப்ப உயிர்நிலைன்னு சொன்னா உடம்பால சொல்லக்கூடிய படாத இடத்துல படுத்து அந்த உயிர்நிலை இல்ல. இந்த உயிர்நிலை. எந்த உயிர்நிலை? பாசம்ன்றது ஆணவம், கன்மம், மாயை கடந்து பசுன்ற கூடிய உயிர்நிலை இருக்கு இல்லையா? அதுதான் பூர்வ மத்தியம். அந்த பூர்வ மத்தியத்துல உங்கள நீங்க உணராத பொழுது, உங்கள நீங்களே உணரலன்னா, அதுக்கப்புறம் மத்தவங்கள நீங்க உணர முடியாது. அவங்க சிவனுடையார் அவன் எவ்வுயிரும் தம்முயிர் போல். அப்ப தன்னுடைய உயிரை உணர்ந்தவன் எவனோ, அவன் தான் இன்னொரு உயிரை உணர முடியும். அவன் தான் ஆழமா இன்னொருத்தர புடம் போட்டு பார்க்கவும் முடியும். இவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்கீங்களா? அப்படின்னு பார்க்க முடியும். அவங்க எவ்வளவு வேதனை அனுபவிச்சாங்க நிச்சயம் கண்டுபிடிக்கும். அப்ப வலி, வேதனை, விரக்தி, துன்பம், துயரம் இது எல்லாம் சாமி நம்மளுக்கு கொடுத்த கொடை. எதுக்கு? உருவமதில நுழையறதுக்கு சாமி இவ்வளவுலாம் நமக்கு பரிசு தராரு. ஏன் உலகத்துல உங்கள ஜெயிக்க விடல. ஆமா கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு இருப்பீங்க. இது டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆசைப்பட்டு இருப்பீங்க. அத படிக்க ஆசைப்பட்டு எதுலயுமே உங்கள வாழ விட மாட்டார் சாமி. ஏன்?
ஏற்கனவே நீங்க சாமியை தொட்டுட்டு வந்துட்டீங்க புருவ மத்தியில. மேலான பதவியை போய் தொட்டுட்டு வந்துட்டு இருப்பீங்க. அந்த பதவி இருக்கும்போது இங்க கீழ கீழ விட்டுருவாரா உங்கள சாமி அதுக்குள்ள? நீங்க அதுக்கும் கலெக்டர் ஆகி அதுக்கு ஒரு பிறவி எடுத்து நீ போய் அது மேய்ஞ்சிட்டு கீய்ச்சிட்டு வரங்காட்டியும் ஒரு ஒரு சுத்தம் ஆயிடுது இல்லையா? ஒரு பிறவி ஆகி போகுது இல்ல? அப்போ இதெல்லாம் நீ ஏற்கனவே பார்த்துட்ட செல்லம். எதுக்கு நீ சும்மா அதுல போய் லோல் படுற? ஏற்கனவே நீ ஆண்டு அரசனா இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்ட. நீ அதுக்கோசம் திருப்பி திருப்பி அதுல போய் லோல் படாத சொல்லிட்டு பழைய கர்ம வாசனைகள்லாம் நீக்கிட்டு திருப்பி அந்த புருவ மத்தியத்தை காமிக்கிறதுக்கோசம் தான் பழைய சம்ஸ்காரங்கள்லாம் நீக்கிட்டு அந்த புது அந்த ஏற்கனவே அந்த விட்ட இடம் விட்ட குறை தொட்ட குறைன்றாங்கல்ல அந்த தவத்துல விட்ட இல்ல அந்த இடத்துக்கே வா சாமி அப்படின்னு கொண்டு வந்து புருவ மத்தியில நிறுத்துறாரு பாத்தீங்களா? அதான் சாமி. அப்ப ஏன் எனக்கு மட்டும் நடக்கவே இல்லை? நான் விரும்பினதெல்லாம் நடக்கவே இல்லை, நான் போனதெல்லாம் நடக்கவே இல்லைன்னா ஏற்கனவே தவம் பண்ணி நம்ம விட்டுட்டோம். ஆமா ஆமா நம்ம ஏற்கனவே தவம் பண்ணி விட்டுட்டோம். அந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கறது தான் நம்ம விரும்பினதெல்லாம் நடக்கவே இல்லை. நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கலன்னா எப்ப நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கவே இல்லையோ அப்ப சாமி நம்ம கையில வச்சிருக்காருன்னு அர்த்தம். துக்கம், துயரம், விரக்தி, வேதனை தொடர்ந்து நம்மளுக்கு தந்துட்டு இருக்கு. அப்ப எனக்கு மட்டும் ஏன் வேதனை? எனக்கு மட்டும் ஏன் துயரம்? அப்படின்னா நீ உள்ள வரமாட்டியான்றதுக்காகத்தான் இவ்வளவு துக்கமும் இவ்வளவு வருத்தமும் சாமி எதுக்கு தர்றாருன்னா நீ அப்படியாவது அந்த துக்கம்ன்றது இருட்டு தானே, அந்த விரக்தின்றது இருட்டு தானே, வேதனைன்றது இருட்டு தானே, துன்பம்ன்றது இருட்டு தானே, அது பரிசா கொடுப்பார். அந்த பரிசு எது கொடுக்குறாருன்னா நீ மேல வரமாட்டியா, கீழ் வீட்டெல்லாம் கடந்து மேல் வீட்டுக்கு வரமாட்டியா, மேல் வீடு உனக்காக காத்துட்டு இருக்குது, ஆனந்தம் உனக்காக காத்துட்டு இருக்கு, சத்து சித்து ஆனந்தம் உனக்காக திறந்து வச்சிருக்கேன் சாமி சொல்லிட்டு சாமி திறந்து வச்சிருக்கிற உயிர் தான் அந்த உயிர்நிலையை தெரிஞ்சுக்கணும். கலந்து உயிருடன் காலம் அறியில் அப்படி நீ கலந்து அந்த உயிர்நிலையை அறிஞ்சு நீங்க மேல் வீட்டுல போய் இருந்துட்டீங்கன்னா காலம் நம்மளுக்கு என்ன ஆயிடுமா தெரிஞ்சிருமா. அப்போ உயிர் அது காலின் நோக்க நெருக்கம், காலின் நெருக்கம்னா மூச்சை கொண்டு போய் அங்க நிறுத்தி ஏகாந்தமா மெர்ஜ் ஆயிட்டீங்கன்னா சுவாசம் இருக்கிறதே தெரியக்கூடாது, சுவாசம் இருக்கிறதே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்க அந்த இடத்துல ஒன்றி போயிட்டீங்க, உள்ள சாமியோட ஒன்றி போயிட்டீங்க, சுவாசம் இருக்கிறது தெரியாது. கலந்து உயிர் அது கால் அது கட்டிரு. அப்போ அந்த உயிர் அந்த அந்த மூச்சு அங்க போய் கட்டிட்டீங்கன்னா நின்னு போச்சுன்னா கலந்த உயிருடன் காலமும் நிற்குமே. அப்போ காலம் காலத்தை வென்றவர்கள் ஆயிருங்க. யார் காலத்தை காலனே காலால் உதைக்குன்னு சொல்றாருல்ல அந்த மாதிரி காலத்தை வென்று இருக்கலாம். அப்ப காலமும் ஓடாது ஒரு நிலையா நிற்கும் ஆற்றல் அந்த 5வது பாட்டுல நமக்கு சொல்லப்படுது. அப்ப காலத்தை பத்தின பயமும் நமக்கு இல்லாம போயிடுது. அப்போ காலன்ற ஒரு நினைப்பே இல்லாம போயிடுது. எப்படி பகல் பொழுது நிகழ்காலம் எதிர்காலம் அந்த காலம் எல்லாம் நமக்கு இல்லாம போயிடுது. ஏன்னா உங்களுக்கு நீங்க தான் 2.5 கலந்துறீங்கல்ல. அப்ப 2.5 கலக்கும் போது அது எதிர்காலமா இருந்தான்னு கடந்த காலமா இருந்தா நிகழ்காலமா இருந்தா நீங்க தான் ஒன்றிட்டீங்களே. எங்க ஒன்றிட்டீங்க? உயிர் அறிவுல போய் ஒன்றிட்டீங்க. உயிர் எதை சார்ந்திருக்குது? பதியை சார்ந்திருக்குது. நீங்க தான் ஆணவத்தை கடந்துட்டீங்களே, நீங்க தான் கண்மத்தை கடந்துட்டீங்களே, நீங்க தான் மயக்கத்தை கடந்துட்டீங்கல்ல. இது 3 கடந்து நீங்க உங்களுடைய உயிரை நீங்க தொடும்போது அவ்வளவுதாங்க. நீங்க உண்டு, உங்க வீடு உண்டு. நான் உண்டு, என் வீடு உண்டு, செவனேன்னு இருந்தேன்னு சொல்றாங்கல்ல. சிவனேன்னு இருந்ததுக்குன்னு அர்த்தம் ஜீவன். ஜீவன் உயிர்னா ஜீவன், ஜீவன்னா சிவன். அப்போ ஜீவனை தொட்டவங்க சிவபெருமான நிச்சயம் தொட்டாகணும். எவன் தன் ஆன்மாவை அறிகிறானோ அவனே ஆண்டவனை அறிவான். எவன் தன்னை அறிகிறானோ அவனே ஆண்டவன் அறிவான். அப்ப தன்னை அறியாம ஆண்டவனை அறிய முடியுமா? அறிய முடியாது. தனக்குள்ள இருக்கிற இறைவனை மறந்துட்டு நீ வேற யாருக்கு சேவை செஞ்சு யாருக்கு என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? தன்னுடைய உயிருக்கு துரோகம் பண்ணிட்டு நீ இன்னொரு உயிருக்கு சேவை செஞ்சு என்ன பிரயோஜனம்? தனக்கு மிஞ்சதுதான் தானமும் தர்மம். இப்ப புரிஞ்சுச்சா? தனக்கு மிஞ்சதுன்னா என்ன? தன்னுடைய உயிருக்கு தர்மம் செய்யாம இன்னொரு உயிருக்கு தர்மம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? நீ என்ன அன்னதானம் பண்ணி என்ன பிரயோஜனம்? என்ன துணி எடுத்து கொடுத்து என்ன பிரயோஜனம்? நீ உன் உயிருக்கே துரோகம் பண்ணிட்டியே. உன்னை நீயே வஞ்சித்து கொண்டாய். ஆமா உன் உயிரே நீ. ஆனா சவுடால் இதுல என்னது மாச சம்பளம் வாங்கின உடனே அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் இப்படி ரைட் இவங்களுக்கு இது பிரிச்சு போட்டு இவங்களுக்கு அன்னதானம் அப்போ இந்த இந்த கர்வம் தான் வந்து நிக்குது. எந்த கர்வம்? ஆமா அது உச்சமூர்த்தி நாங்க தாங்க எடுத்து கொடுத்தோம். அத இந்த உச்சமூர்த்தி நாங்க தான் எடுத்து கொடுத்தோம். இவ்வளவு ஆச்சுங்க 60,000 70,000 ஆச்சுங்க. அப்போ அது உள்ள இருந்து என்ன பண்ணா நீ எடுத்து கொடுத்துன்ற சொல்றதுக்கு தான் என்ன பண்ணுது அது மனசு வருது. அப்போ இது பக்குவப்பட்ட ஆன்மாவா? பக்குவப்பட்ட ஆன்மா அது சொல்லாது. பக்குவப்பட்ட ஆன்மா அது சொல்லாது. செஞ்சுட்டு என்ன பண்ணோம்? ஆமா சாமி நம்மள பயன்படுத்திக்கினாரு அவ்வளவுதான். 60,000 அந்த சிலை அம்பாள் சிலை செய்யறதுக்கும் அப்பா சிலை செய்யறதுக்கும் இவ்வளவு ஆச்சு அவ்வளவுதான். சாமி நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்குங்க. ஆமா அப்படி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. வேற எதுவுமே பேச மாட்டாங்க. அது உள்ள உணர்ந்து நீங்க தான் பண்ணி கொடுத்தீங்களாமே சாமிங்க எங்களுக்கு ஒரு பாக்கியம் கொடுத்தாருங்க, எங்களுக்கு ஒரு பாக்கியம் சாமி கொடுத்தாருங்க அப்படின்னு பக்குவப்பட்டு பேசுது பாத்தீங்களா? அதான் உயிர் அறிவுல இருக்குது. உயிர் அறிவுல இருக்கல இல்லாத என்ன பண்ணும்? உலகம் ஃபுல்லா என்ன பண்ணும்? மாப்பிள்ள அவர் தான் போட்டுக்கிற சட்டை எந்த மாப்பிள்ள அவர் தான் அப்படின்னா என்ன சொல்லும்? அந்த நாங்க தாங்க பண்ணோம் அவ்வளவு ஆச்சுங்க இவ்வளவு
நம்ம எப்படி நல்லா இருக்காருங்களா பாத்துங்க, சாமி நல்லா இருக்கிறாங்களா பாத்துங்க. இப்ப ஊர் ஃபுல்லா போய் சொல்லின்னு வரோம். என்ன சொல்லின்னு வரோம்? மாப்பிள்ளை அவரு தான் போட்டுக்கிற சட்டை எண்டு, மாப்பிள்ளை அவரு தான் போட்டுக்கிற சட்டை எண்டு. இதையே டம்பட்ட அடிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா பண்ண செலவு அந்த மாதிரி. உற்சவமூர்த்தி இவர் செஞ்சு கொடுத்தாராமா. அப்போ ஆணவத்துல இருக்கிற உயிர் என்ன பண்ணும்? ஊர் ஃபுல்லா டம்பா அடிச்சுன்னு வரும். நல்லா இருக்குங்களா? நம்மளுக்கு தாங்க. நம்மளுக்கு தான். நம்ம தான் பண்ணுங்க நம்மள. அதெல்லாம் நல்லா இருக்கும். டயலாக் நல்லா இருக்கும். நம்ம தான் பண்ணி கொடுத்தோம். நம்ம தான் இப்படி நல்லா இருக்குல்ல நம்மள. அப்போ இது இருக்கிற வரைக்கும் அவர் இன்னும் ஆணவத்தை கடக்கல, கண்மத்தை கடக்கல, மாயை கடக்கல. அப்போ உயிரறிவு வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவாரு? இறைவன் போட்ட பிச்சைங்க. சாமி அவருக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாருங்கன்னு சொன்னாங்கன்னா, அவங்க கரெக்டான அந்த உயிர்நிலையில இருக்காங்க. அப்போ ஒரு மனுஷனுடைய பேச்சை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அவங்க ஆணவத்துல இருக்காங்களா, கண்மத்துல நடத்தை தாங்க. நடத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இது ஆணவத்துல ஆடுதா, இது கண்மத்துல இருக்குதா, இது மாயில இருக்குதா, மயக்கத்துல இருக்குதா, அவ்வளவுதான். அப்ப திருநீர் பூசியிருப்பாங்க, ருத்ராட்சம் போட்டிருப்பாங்க, 5 எழுத்து சொல்றேன்னுவாங்க, கர்ஜிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பக்குவப்பட்டாங்களா? பக்குவம் வந்துருச்சா? பக்குவம் வந்துருச்சா? நம்ம நிச்சயம் பார்க்கணும்ல. அதான் காலத்தால் அவங்க அந்த உயிரோட கலந்து இருக்கிறாங்களா, உயிரறிவு பெற்றவங்களா இருக்காங்களா அப்படின்னு நம்ம கவனிக்கிறோம். இதுதான் அந்த 5வது பாடல். காலத்தை கடந்து நிலையா அந்த காலத்தை வெல்லும் ஒரு பெரிய ஆற்றல் அந்த பருவமதில் நமக்கு கிடைக்கின்ற ரகசியம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால உற்று உற்று பார்த்து வெறுமனே ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது? வெளியே வந்துடக்கூடாது. அடுத்து 6வது பாட்டு. யார் படிக்கிறீங்க? 6வது பாட்டு. வாங்க. கணபதி ஐயா வாங்க. கணபதி ஐயா வாங்க. இருக்கீங்களா? வாய் திற ஐயா அடியான் படிட்டுங்க. படிங்கம்மா. நீதிபதியம்மா படிங்க. திருச்சிற்றம்பலம். வாய் திறவாதார் மனத்தில் ஓர் மாடுண்டு, வாய் திறப்பாரே வழியிட்டு பாய்ச்சுவர். வாய் திறவாதார் மதியிட்டு மூட்டுவர். கோய் திறவாவிடில் கோழையுமாமே. கோய் திறவாவிடில் கோழையுமாமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அற்புதம், அற்புதம், அற்புதம். நன்றி, 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 நன்றி. சிவபெருமான் பெருங்கருணை, பெருங்கருணை. பாடல் ஒண்ணு பொழிப்புரை பார்ப்போம். தர்ம யாதனத்திலிருந்து. யாவரிடத்திலும் உள்ளமாகிய கருவூலத்தில் ஒரு பெருஞ்செல்வம் உள்ளது. யாவரிடத்திலும் உள்ளமாகி கருவூலத்தில் ஒரு பெருஞ்செல்வம் உள்ளது. ஆயினும் அக்கருவூலத்திற்கு வாயிலாய் உள்ள சுழுமுனை வழியை திறக்க மாட்டாதவர் அச்செல்வத்தை எய்தப் பெறார். அவ்வழியை திறக்க விரும்புவோர் பிராணவாயுவை அங்கு கும்பகம் செய்து திறந்து கும்பித்த அவ்வாயுவை உள்ளே பாய்ச்சுவர். அது செய்யதோர் மேற்கூறிய செல்வத்தை பெறுதற்கும் அது செய்யாதோர் மேற்கூறிய செல்வத்தை பெறுதற்கு தம் அறிவை அக்கருவூலத்தின் புறத்தை மோதவிட்டு அல்லல் படுவர். கருவூலத்தை திறவாமலே அதிலுள்ள செல்வத்தை பெற முயல்பவன் அதனை பெறாத பாழுக்கு உழைப்பவன் ஆதலே அன்றி அறிவிலி என அறிவுடையாரால் இகழவும் படுவான். இதுதான் சொன்னேன் நான். முட்டுகிறவன் முட்டாதவன். இதுதான் நான் சொன்னேன் அன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி சொன்னேன் நான். நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு கருவூலம் இருக்கிறது. வாய் திறவாதார் மனத்தில் ஒரு மாடு உண்டு. மாடுன்னா செல்வம். வாய் திறப்பாரே வழியிட்டு பாய்ச்சுவர். எந்த வாயி? அந்த சுழுமுனை என்ற வாயை திறந்து அந்த அது வழியா சுவாசத்தை என்ன பண்ணுவாங்க? மேல ஏத்துவாங்க. உள்நாக்கு வழியை ஏற்றி இறக்குவாங்க. அந்த உள்நாக்கு வழியாக ஏற்றும் போது அங்க போய் லைக்கும் அந்த செல்வத்தை போய் தொடுவாங்க. சுழுமுனை வழியா இருக்கிற இடத்துல போய் என்ன பண்ண மாட்டாங்க? பாய்ச்சுவாங்க. அப்படி பாய்ச்சாதவர் வாய் திறவாதார் மதியிட்டு மூட்டுவர். அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க. அந்த கருவூலத்தை என்ன பண்ண மாட்டாங்க? சுழுமுனை வழியா போய் பாக்குறதுக்கு முயற்சி. எல்லாருக்கும் கருவூலம் இருக்கு. அந்த வாயில போய் சுழுமுனை வழியா திறக்க மாட்டாங்க. அச்செல்வத்தை எய்த பெறார். அவ்வழியை திறக்க விரும்புவர் பிராணவாயுவை அங்கும் கும்பகம் செய்து திறந்து நல்லா தெரிஞ்சவங்க. அதுதான் நான் சொன்னேன். நான்
உங்களுக்கு எல்லாம் அந்த ஒரு வாய்ப்பு இருக்கு. திருவள்ளுவரை நேரடியா சந்திக்கும் போது நமக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பு சாமி நம்மளுக்கு ஒரு களம் கொடுத்தாருன்னா, நிச்சயம் அந்த உள்ளே பயணிக்கிற ஒரு வழிய திருவள்ளுவர்னு அடியேனுக்கு அந்த இட்ட பிச்சைய நானும் உங்களுக்கு அந்த பிச்சையை நான் தரேன். அடியேன் தரேன். அப்போ அது உள்ள பிராண வாயு செலுத்தக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அப்படி அப்படி செய்யாதோர் மேற்கூறிய செல்வத்தை பெறுவதற்கு தம் அறிவை கருவூலத்தின் புறத்தை மோதவிட்டு அல்லல் படுவர். கவனம் மொத்தம் கீழே போயிடும். ஆமா, அந்த கருவூலத்தை பயன்படுத்துறதுக்கு எல்லாம் இருக்கும். எல்லார்கிட்டையும் கருவூலம் இருக்குது. ஆனா கருவூலத்தை எத்தனை பேர் திறந்து பயன்படுத்துறாங்க? அப்போ கோய் திறவாவிடீர் கோழையுமாமே. அப்போ புறத்தை மோத விட்டு அல்லல் படுவர். கருவூலத்தை திறக்காமலே அதில் உள்ள செல்வத்தை பெற முயல்பவன் அதனை பெறாத பாழுக்கு உழைப்பவன் ஆதலை அன்றி அறிவிலி அப்படின்னு சொல்றார். அறிவிலின்றார். இங்க கோழைன்றது இப்போ இது யமன்னு சொல்லுவாங்க. இந்த வள்ளலார் வழியில் இருக்கிறவங்க காலையில நாக்கு ஒழிப்பாங்க. எந்த வாசலுக்கு தடங்கலா இருக்குன்னு தெரியுமா? காலையில இருந்து கையை உள்ள விடுவாங்க. உள்ள விட்டா ஒரு மாதிரி வாந்தி மாதிரி சத்தம் வரும். ஏன் வாந்தி மாதிரி எடுக்க? ரொம்ப நல்லா பாருங்க. நல்ல பழைய பெரிய ஆளுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மூஞ்ச கழுவிட்டு வாயை கொப்பளிப்பாங்க. பல்லு விளக்கிட்டு வாயை கொப்பளிச்சுட்டு உள்ள கை விட்டு என்ன பண்ணுவாங்க? உள்நாக்கள் கை விடுவாங்க. கை விட்டு ஒரு மாதிரி அந்த கோழையை எடுப்பாங்க. எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. அந்த உள்நாக்குல கை விட்டு அதை எடுப்பாங்க. ஏன் எடுப்பாங்க தெரியுமா? மூக்கு வழியா போற சுவாசம் நம்மளுக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா பிராணன் கபாலத்துக்கு ஏறணும் இல்லையா? அந்த கபாலத்துக்கு போறக்கூடிய இடத்தை அடைச்சுக்குன்னா யமன். அது என்ன பண்ணுவாங்க? அந்த அந்த வாயிலுக்கு போறக்கூடிய அந்த வாயுவை அந்த தடையா இருக்கிற கோழை என்ன பண்ணுவாங்க? தடுத்துருவாங்க. ஆனா அப்படி போய் முட்டாதவங்களுக்கு கோழை சூழ்ந்துரும் அந்த இடத்துல. சளி மாதிரி கபம் மாதிரி என்ன பண்ணும்? கட்டிடும். அப்படி எப்ப பார்த்தா அப்படியே தொண்டை என்ன பண்ணின்னு இருப்பாங்க? ஒரு மாதிரி பண்ணினே இருப்பாங்க. ஏன்னா உள்ளதான் சுவாசம் போல இல்ல. அப்ப தடையாயிடும். அப்போ கருவூலத்தை பயன்படுத்த முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க? சுத்தி முதல்ல சுத்தி தான் வருவாங்களே கண்டி உள்ள போன பாட்டு கிடையாது. கோயில் உள்ள போக மாட்டாங்க. அப்ப பிராணவாயுவை உள்ள கும்பகம் செய்யக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கோ, யாருக்கு அந்த வழி திறக்குதோ அவங்கதான் கருவூலத்தை போய் தொட முடியும். அவங்க வாய் பேசவே மாட்டாங்க. வாய் திறவாதான வாயை மூணுனா தான் பிராணாயாமம் செய்ய முடியும். வாயை திறந்தீங்கன்னா செய்ய முடியாது. நீங்க பிராணாயாமம் பண்றவங்க பாருங்களேன். நேத்து எனக்கு லட்சுமி அம்மா போட்டோ பிடிச்சு அமிச்சாங்க. தனலட்சுமி அம்மா வந்திருக்காங்களா இல்லைன்னு தெரியல. ஆமா, எனக்கு போட்டோ பிடிச்சு அமிச்சாங்க. உட்காந்து வாய் திறந்து அந்த இது அந்த சின்முத்திரை எல்லாம் போட்டிருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்க. லைட்டா வாய் திறந்துட்டாங்க. வாய் திறந்தீங்கனாலே நீங்க தவம் பண்ண முடியாது. ஆமா, வாய் திறந்துன்னா அப்புறம் எப்படி பிராணன் வீணா போகுது இல்லையா? நீங்க மூக்கு வழியா சுவாசிப்பீங்க முதல்ல. அந்த முதல்ல சுவாசம் நல்லபடியா மேல ஏத்தணும். எப்படி ஏத்தணும்? கபாலத்துக்கு ஏத்தணும். நீங்க உள்ள இப்படி நல்லா இருக்கிற பிராணம்லாம் உலகத்துல இருக்க எல்லா ஆக்சிஜனும் நான் உள்ள இழுக்கிறேன்னு சொல்லிட்டு அழகா மெல்ல உள்ள இழுப்பீங்க. அப்படி உள்ள இழுக்கும் போது முதல்ல நுரையீரலுக்கா போது நீங்க இழுத்து உடனே கபாலத்து தான் உச்சிக்கு தான் போகும். இந்த பொடி போடுறவங்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஷயம் தெரியும். நல்ல அந்த பொடி டப்பா வச்சிருப்பாங்க. பாருங்களேன், தப்பான பழக்கம் தான் அது. அதை முயற்சி பண்ணாதீங்க. இருந்தாலும் அது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எடுப்பாங்க கையில எடுத்து 2 தட்டு தட்டுவாங்க. தட்டிட்டு ஒரு மூக்கு அடைச்சுக்குவாங்க. அடைச்சுக்கின்னு மூக்கு உள்ள நுந்தி ஒரு மாதிரி இழுப்பாங்க. பாத்திருப்பீங்களா? அப்படியே ஒரு மாதிரி இழுப்பாங்க. இழுத்த உடனே அவங்க நுரையீரலுக்கு இழுக்கிறாங்க. நுரையீரலுக்கு இழுக்க மாட்டாங்க. நீட்டா கபாலத்துக்கு இழுப்பாங்க. அவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு சேட்டை உங்களுக்கு நல்லா தெரியும். பொடி போடுறவங்க இப்ப இருக்கிறாங்களா இல்லைன்னு தெரியல. அந்த பொடி போடுறவங்க பாத்தீங்கன்னா வாங்க தாமதன் ஐயா, பாத்துருக்கீங்களா? அப்போ அந்த மூக்குல அந்த பொடி போடுறவங்க பாத்தீங்கன்னா நல்லா புடிச்சு இழுப்பாங்க. அப்படி சொல்லிட்டு அப்படி இழுப்பாங்க. எப்படி இழுப்பாங்கன்னா நீட்டா கபாலத்துக்கு இழுப்பாங்க. இழுத்துன உடனே கண்ணு 2 இருண்டுக்கு கொஞ்ச நேரம் அவங்க கொஞ்சம் மேல இருப்பாங்க. அப்போ பொடி போடுறது எவ்வளவு பெரிய ஆபத்தான செயல்னா பிராணனுக்கு ஆபத்து. அதுதான் அடியனுக்கு அந்த உபதேசம் கொடுக்கும் போது பொடி இருக்கக்கூடாது. பீடி, சிகரெட், அபினு, பாக்கு, புயல, தண்ணி, கஞ்சா, போதை மாத்திரை, போதை வஸ்து, மச்ச மாமிசம், கொலை செய்யக்கூடாது, பஞ்சம பாதகம் செய்யக்கூடாது. இதெல்லாம் கேட்டுன்னு தான் கொடுப்பாங்க. சும்மா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த ஜீவனுக்கு துரோகம் பண்ற எந்த செயலும் அதுல இருக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா மட்டும்தான் உங்களுக்கு பிராணாயாமம் கொடுக்கப்படும். ஏன்னா இது உத்தம பிராணாயாமம் இல்லையா? சாதாரணமா உலகத்தாரெல்லாம் அதை எழுப்பி தரேன், இதை எழுப்பி தரேன், உங்களுக்கு அதை பண்ணி தரேன், இதை பண்ணி தரேன், வாசிக்கின்ற பேர்ல இருக்கும். ஆனா உங்க சுவாசத்தை உள்முகமா திருப்பி யாரால கொடுக்க முடியும்? அந்த இடத்துக்கு போனவரால மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆமா, அந்த வீட்டு திறந்தவரால மட்டும்தான் வீட்டை திறந்து காமிக்க முடியும். வீட்டு ஓனர் வந்துதான் வீட்டு திறந்து காமிக்க முடியும்.
அதான். அப்ப அந்த பொடி போடுறவங்கள பார்த்தீங்கன்னா, நல்லா புடிச்சு இழுப்பாங்கல்ல. அப்ப சுவாசத்த மேல கபாலத்துக்கு இழுக்க வல்லீரேல். நல்லா இழுக்கிறவங்க நிச்சயம் அந்த மேல் வீட்ட நிச்சயம் திறப்பாங்க. அதுக்கு நிறைய ஒரு முறையா குருநாதருடைய அருள் இருந்தா நிச்சயம் அந்த அந்த மாட்ட நம்ப கட்டி காப்பாத்தலாம். எந்த மாட்ட? செல்வம்ன்ற மாடு. கருவூலத்துல இருக்கு இல்லையா? "மனத்தில் ஓர் மாடு உண்டு." ஆமா. அந்த மாடு. அத கட்டுக்கடங்காத இப்போ ஒரே அப்படியே உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப கோயில்ல நந்தியம்பெருமான் படுத்திருக்கிறார். இப்போ அடங்கிய அடங்கிய அந்த புருவ மத்தியத்த பார்த்த மாடு செல்வமாயிடும். புருவ மத்தியத்த பார்க்காத மாடு மதுல மட்டும் சுத்தி சுத்தி வரும். அதாவது அடங்குன மாடு ஊர் வந்து சேரும். அதான் ஊருன்னான்றது மெய்யூரு. பொய்யூரு, மெய்யூரு 2 ஊர் பிரிங்க. பொய்யூரு, மெய்யூரு. பொய்யூரு யாருக்கு போவாங்க? அடங்காத மாடுலாம் என்ன பண்ணும்? பொய்யூர்ல போய் திருப்பி திருப்பி பிறந்துக்கு போயிடும். அப்படியே ஊர் மேலயே போய்க்கினே இருக்கும். அப்ப அடங்கிய மாடு என்ன பண்ணும்? இருந்த இடத்துல இருந்து வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன் சாமிய பாத்துரும். அதனாலதான் என்ன பண்ணுவாங்க? பெரிய பெரிய கோயில்லாம் போனீங்கன்னா, நந்திக்கு முன்னாடி ஒரு 4 ஓட்டை இருக்கும். பழைய கோயில்லாம் சோழர் காலத்து கோயில்லாம் போனீங்கன்னா தெரியும்னு நெனைக்கிறேன். ஏங்க நந்திக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய நந்தி இருப்பாரு. ஆனா கோயில் கருங்கல்ல கட்டப்பட்டிருக்கும். சின்னூண்டு சந்து வச்சிருப்பாங்க. யார பாக்குறதுக்கு? ஈஸ்வரன பாக்குறதுக்கு. நம்ம என்ன நெனச்சிட்டோம், கோயில் நம்மளுக்காக தரிசனம் பண்றதுக்கு தான் ஓட்டை வச்சிருக்காங்க. அப்படி கிடையாது. பக்குவப்பட்ட ஆன்மா சுழுமுனை வழியாக யாரை பார்க்கலான்றது அடையாளம் அது. மூக்கு துவாரம் 2. அப்புறம் உள்ள உள்ள போறதுக்கு தொலை 2. மொத்தம் 4 ஓட்டை ஆயிடுச்சா? அந்த 4 ஓட்டைக்கு நடுவுல ஒரு புள்ளி வச்சிருப்பாங்க. பழைய காலத்துல நீங்க கோயில் எத்தன பேர் போயிருக்கீங்கன்னு தெரியல. 4 ஓட்டை மட்டும் வைப்பாங்க நந்திக்கு முன்னாடி. இன்னைக்கு எல்லாம் இடிச்சிடுறாங்க அத. பார்த்திருப்பீங்க நீங்க. பழைய கோயில்லாம் போனீங்கன்னா, நந்திய பெருமானுக்கு முன்னாடி 4 ஓட்டை மட்டும் தான் இருக்கும். அந்த 4 ஓட்டை என்னன்னா, மேல் நாசி. மூக்குக்கு 2 தொலை, கீழ உள்ள போறதுக்கு 2 தொலை, நடுவுல சுழுமுனைக்கு 1 தொலை. அந்த சுழுமுனை வழியா நீ இறைவன பார்க்கலான்றதுக்கு தான் நந்திக்கு முன்னாடி அந்த 4 ஓட்டை வச்சாங்க. இது எத்தன பேருக்கு தெரியும்? இது எத்தன போவோம் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஓ! இது நம்ம கோயில் பூட்டியிருந்தா, இந்த சந்து வழியா சாமிய பார்த்துக்கலாம்ன்னு சொல்றதுக்காக இந்த ஓட்ட வச்சுக்கிறாங்கன்னு நம்ம நெனச்சுன்னு இருப்போம். அது உண்மதான். ஏன்னா கோயில் பூட்ட பிறகு, கருப்பர்கள் பூட்ட பிறகு சாமி மட்டும் தெரிவாரு. எந்த ஓட்ட வழியா? அந்த ஓட்ட வழியா. எத்தன பேர் அந்த மாரி பார்த்துருக்கீங்க? அந்த ஓட்ட வழியா தான் சாமி ஐயா தெரியும். அடியேன் ஆ பாத்துக்கிறேங்க ஐயா. அவ்வளவுதாம்மா. சுரகேஸ்வரர் கோயில் ஆ இருக்குதுங்க ஐயா. ஆமா. இது மாதிரி. சரி. அப்ப இப்ப என்னன்னு தெரிஞ்சு போச்சா? அந்த ஓட்டைக்கு அர்த்தம் தெரிஞ்சு போச்சாம்மா? ஆ தெரியுதுங்க ஆ ஐயா. கபாலன்ற வீட்டுக்கு 4 ஓட்டை. என்ன ஓட்டை? மூக்கு வழியா சுவாசிக்கிற 2 ஓட்டையும், உள்ள அது அப்படி கீழ இறங்கி கழுத்துக்கு கீழ இறங்குற நுரையீரலுக்கு போற பாதை அப்படி கீழ 2ஆ இறங்கி போகும். அந்த தாரை. அந்த தாரையும், அதுக்கப்புறம் ஒரே ஒரு சுழுமுனை தாரை. மேல் நோக்கி இழுக்கிறது. இந்த பொடி போடுறவங்கலாம் பாருங்களேன், யார உதாரணம் திருப்பி திருப்பி காமிக்கிறேன் பாரு நான். மூச்ச நல்லா மேல இழுக்குறாங்க இல்லையா? சுவாசத்த. அது மாரி இழுக்கணும். ஒரு மூக்குல புடிச்சு ஒரு மூக்குல இழுக்கக்கூடாது. நல்லா 2 சுழுமுனையில எங்கன்னா நடுநாடின்னு அதுக்கு பேரு. அப்போ அந்த அந்த சந்த தான் நந்திக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? கோயிலா பிரதிஷ்டை பண்ணாங்க. எவ்வளவு பெரிய ரகசியம் பாருங்களேன்! எவ்வளவு பெரிய ரகசியம் பாருங்க. கோயில் எதுக்கு கட்டுனாங்கன்னா, நம்ம கபாலத்த என்னைக்கு உணரப் போறோம்? கபாலீஸ்வரர்ன்னு பேர் வச்சாங்க. அப்போ இதுதான் ஒரு நல்ல சிவாச்சாரியார் தான் என்ன பண்ணணும்? இத சுட்டி காமிக்கணும். அப்ப கோழைன்றதுக்கு அர்த்தம் தெரிஞ்சு போச்சா? அப்ப இந்த வீட்டுக்கு போகாதவங்களுக்கு கோழை சூழ்ந்துரும். சளி புடிச்சிரும். சளி தான் யமன். சளி தான் சனி. சனி புடிச்சாலும் ஒண்ணு தான், சளி புடிச்சாலும் ஒண்ணு தான். அதான் மார்கழி மாசத்துல நெறைய டிக்கெட் வாங்கிடும். மார்சளிங்க போயிடுச்சுங்கன்னுவாங்க. ஏன்னா பிராணன போய் அது என்ன பண்ணிடுச்சு? தடுத்துடுச்சு. நல்லா போகணும். தூக்கத்திலேயே போயிடுச்சுன்னுவாங்க. தூக்கத்திலேயே போயிடுச்சுன்னு என்ன அர்த்தம்னா, பிராணன் போக வேண்டிய சுழுமுனைய போய் அது அடைச்சிடும். அடைச்ச உடனே உயிர் என்ன ஆயிடும்? எகிறிடும். இப்ப புரியுதா ஏன் உயிர் டக்குன்னு போகுதுன்னு? மார்கழி மாசத்துல. அப்ப கோழை சேர்ந்துரும். அப்ப ஊர் தெரிஞ்சவங்களுக்கு, வழி தெரிஞ்சவங்களுக்கு, நல்ல வாசல திறந்தவங்களுக்கு, அந்த கோழை இருக்காது. அப்ப செல்வத்த நம்ம அடையலான்றது இதெல்லாம் அனுபவத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நிச்சயம் ஒரு நாள் நம்ப நேரடி வகுப்புல அந்த நம்மளுக்கெல்லாம் தடையா இருக்கிற அந்த கோழையெல்லாம் நீக்கி, பெரும் கருணையினால அந்த "வலியிட்டு வாய் திறப்பாரே வலியிட்டு பாய்ச்சுவர்." அந்த இடத்த நம்ம பாய்ச்சு, திருவருள் கருணைய நம்ம பெறலாம்ன்னு சொல்லி அடுத்த பாட்டுக்கு போலாம். 7வது பாட்டு. யார் படிக்கிறீங்க? 7வது பாட்டு. ஐயா யார் காந்தி மீது படிக்கட்டுங்க ஐயா. படிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். நிரம்பிய ஈரைந்தில் ஐந்திவை போனால் இறங்கி விழித்திருந்து என் செய்வை பேதாய். வாழலுமாய். என்னங்க ஐயா? வாழலுமாய். வாழலும் வாழலுமாம். ம்.
முதல்ல இருந்து படிக்கலாம் ஐயா. வாழலுமா 7வது பாட்டு. 7வது பாட்டுப்பா. சரிங்க ஐயா. வாழலுமாம் பல காலும் மனத்திடை போகின்ற வாயு புறப்பட பாய்ச்சுரில் 7 சாலேகம் 2 பெருவாய்தல் பாழி பெரியது ஓர் பள்ளி அறையிலே. நன்றிங்க ஐயா. வாழலுமாம் பல காலம் மனத்திடை போழ்கின்ற வாயு புறம்பட பாய்ச்சுரில் 7 சாலேகம் 2 பெருவாய்தர் பாழி பெரியதோர் பள்ளி அறையே. பாடல்கள் பொழிப்படை. சுழுமுனை வழியே ஊடறுத்து செல்ல வல்லதாகிய பிராணவாயுவை புறத்து போகாதவாறு தடுத்து சுழுமுனை வழியில் பாய்ச்சினால் 7 பலகணிகளையும் தலைவாயில் கடைவாயில் என்னும் 2 பெரும் வாயில்களையும் உடைய பாழ்வீடு இன்பமாக கிடந்து உறங்கத்தக்க கட்டிலில் கிடந்து பலகாலம் இன்புற்றிருக்கலாம். பலகாலம் இன்புற்றிருக்கலாம். அதாவது செத்தாரை போல் கிடக்கலாம். செத்தாரை போல்னா என்ன? செற்றாரை போல் இருன்னு சொல்லுவாங்க. செத்தவங்க கையில வெத்தலை பாக்கு கொடுத்த மாதிரி என்ன பண்ணலாம்? அப்போ மரிக்க பழகுன்னு சொல்லுவாங்க ஞானிகள். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? எப்படி மரிக்க பழகு? ஆணவம் இல்லாத மாதிரி, கண்மம் இல்லாத மாதிரி, மயக்கத்தெல்லாம் கடந்து செத்தவங்களை போல கிடந்தோம்னா அப்படியே பெணம் போல் கிடந்து பெண்ணை தாய் போல் நினைந்து உற்று இருப்பது எக்காலம் அப்படின்னு எக்கால சித்தர் பாடுவார். அது பெணம் போல் கிடந்து பெண்ணை தாய் போல் நினைந்து ஏன்னா மாயில மாட்டாம இருக்கணும் இல்லையா? பெண்ணை தாய் போல் நினைந்து புருவ மத்தியில ஏகாந்தமா இருக்கிறது காலம் எக்காலம் கேட்பாரு. பிராணவாயு புறத்தே போகாதவாறு நம்ம கவனத்தை நம்ம புருவ மத்தியில வச்சுட்டாலே ஆட்டோமேட்டிக்கா வெளியில போகாது. அப்படி போய் நிக்கிறவங்க அந்த பலகணிகள் 7 ஜன்னல் இருக்குது. அதாவது இப்போ இந்த அப்படியே நம்ம மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்பூரகம், அப்புறம் அந்த நம்ம என்னது சிவபெருமான் பெருங்கருணை அநாகதம், அதுக்கப்புறம் விசுத்தி, அப்புறம் ஆங்ஜா, அப்புறம் சகசிராரம். இப்படி இந்த 7 இதையும் நம்ம என்ன பண்ணலாம்னா இதெல்லாம் கடந்து போய் நம்ம இதை அனுபவிக்கலாம். நம்ம வீட்டை நம்ம அனுபவிக்கலாம். நம்ம வீட்டு இன்பத்தை நம்ம அனுபவிச்சு அப்படியே பள்ளி அறையில படுத்திருக்கிற மாதிரி என்ன பண்ணலாம்? சுகமா படுத்திருக்கலாம். பாருங்களேன், நல்ல பள்ளி அறையாம் வீடு. அதாவது தலைவாயில் கடைவாயில். தலைவாயில்ன்றது புருவமத்தையும், கடைவாயில்ன்றது மூலாதாரத்துல கீழே இருக்கிற அவஸ்தை. சரி, அப்ப இத்தனை வாயில் நம்ம கடக்கணும். ஒரு வாயில 2 வாயிலா? 7 ஜன்னல்கள்லாம் கடந்து பலகணிகள்னா அதெல்லாம் கடந்து, அதாவது இப்ப மாடின்னு சொல்றோம்ல, இப்ப பால்கனின்றது இப்ப பலகனி. இப்ப தியேட்டருக்கு போனீங்கன்னா பால்கனி டிக்கெட் வாங்கிக்கிறோம் சொல்றேன்ல, கீழே உட்காந்து பாக்குறோம் தர டிக்கெட்டு, அதுக்கப்புறம் சேர் டிக்கெட்டு, அதுக்கப்புறம் பால்கனின்னா என்ன? மேல் வீடு. அப்ப உங்களுக்கு மேல் வீடு வேணுமா, கீழ் வீடு வேணுமா? தர டிக்கெட் வேணுமா, பால்கனி வேணுமா? அப்ப தலைவாயில் கடைவாயில். தர டிக்கெட் வேணுமா, பால்கனி வேணுமா? அந்த பால்கனில மேல் வீட்டுல அழகா போய் உட்காந்து ஏகாந்தமா அங்க இருந்தீங்கன்னா, நீங்க உட்காந்தாலும் ஒண்ணுதான், படுத்தாலும் ஒண்ணுதான், அப்படியே கவனிச்சுக்கிட்டு அந்த வீட்டையே நீங்க லைட் என்ன பண்ணலாம்? பாழி பெரியது ஒரு பள்ளி அறையே. அந்த இடத்துல நம்ம கிடந்து பலகாலம் இன்புற்று இருக்கலாமா. சரி, அற்புதங்க. 8வது பாட்டுக்கு போயிடலாம். யார் படிக்கிறீங்க? நிரம்பிய ஈரைந்தில். வாய்ப்பு இருக்கா? நிரம்பிய ஈரைந்தில் என்ன படிக்கிறீங்களா? திருமந்திரத்துல வாங்க. கணபதி ஐயா படிங்க. படிங்க கணபதி ஐயா. சொல்லுங்க. நிரம்பிய ஈரைந்தில் நமச்சிவாய. சிற்றம்பலம். தந்தனை போல் 5 போனால் இறங்கிய விழித்திருந்து என் செயலை போதா பேதாய் வரம்பினை கோலி வலி செய்குவார்க்கு
குரங்கினை கொட்டை ஓதியலுமாமே. குரங்கினை கொட்டை ஒதியலும் மாமே. திருச்சிற்றம்பலம். நன்றிய சிவாய். நன்றிங்க. கோட்டை இருக்குது. நிரம்பிய ஈரைந்தில் ஐந்தவை போனால் இறங்கி விழித்திருந்து என் செய்வை பேதாய் வரம்பினை கோழி வழி செய்கு வார்க்கு குரங்கினை கோட்டை பொதியலும் மாமே அப்படின்னு சொல்லப்படுது. என்னுடைய பொழிப்புரையை தர்மயாதனத்தில் எப்படி போட்டிருக்காங்க பார்க்கலாம். ஒன்றும் அறியாத மாணவனே, உடம்பினுள் நிறைந்திருக்கின்ற 10 வாயுக்களால் இயங்கும் வாயுக்கள் 5 வீணாய் போய்விட்டால் நீ விழித்திருந்தும் என் செய்ய மாட்டுவாய். கழிந்திருந்த இறங்கி நிற்பவனே ஆவாய். ஆகையால் பிராணாயாமத்திற்கு கூறிய முறையை கடைபிடித்து பிராணவாயுவை மேல் ஏறுவதற்கு வழியை உண்டாக்குவதற்கு மனமாகிய குரங்கை ஆதாரங்களாகிய கோட்டையை விட்டு புறத்தே குதித்து ஓடாதபடி மனமாகிய குரங்கை ஆதாரங்களாகிய கோட்டையை விட்டு புறத்தே குதித்து ஓடாதபடி நிற்க செய்யலும். அப்போ பிராணனை நம்ம வெளியில விடாம முறையே அந்த சுழுமுனை வழியா சுவாசம் பண்ணோம்னா என்ன நடக்கும்? அப்பா மாணவனே, நீ உடம்பில் நிறைந்த 10 வாய் இருக்குது. அபானன், பிராணன், நிறைய அந்த லிஸ்ட் ஒண்ணு வரும். அந்த 10 வாயு வரும். இந்த 10 வாய் தான் நம்மள என்ன பண்ணோம்? அதாவது நம்மளை காப்பாத்தி வச்சுங்குது. இந்த 10 வாயை பிராணனை எடுக்கிறோம், 10ஆ பிரியுது அது உள்ள. அப்போ இத்தனை 10ஆ இருக்கிற வாயுல 5 நம்மளுக்கு வீணா போயிடும். எப்படி வீணா போயிடும்னா, சுழுமுனைக்கு போலன்னா அது 5 வீண் தான். அப்ப போயிடுச்சுன்னா விழித்திருந்தும் என் செய்ய மாட்டுவாய். விழித்திருந்தும் பிரயோஜனம் இல்லை சாமி. கழிந்திருந்த இறங்கி நிற்பவனே ஆவாய். ஆகையால் பிராணாயாமத்திற்கு கூறிய முறையை கடைபிடித்து பிராண வாயுவை, அது உயிர் காற்று, பிராணம்னா உயிர், சரியா? அந்த உயிர் வாயுவை மேலிடுவதற்கு வழியை உண்டாக்குவதற்கு மனமாகி குரங்கை ஆதாரங்களாகி கோட்டையை விட்டு புறத்தே குதித்து ஓடாதபடி நிற்க செய்தலும் கூடும். அப்போ அந்த ஆதாரங்கள்ல இருக்கக்கூடிய ஆற்றல் அது தாவி என்ன பண்ணும்? தாவிக்கிட்டே இருக்கும். அப்போ அதை என்ன பண்ணலாம்? புறத்தே ஓடாத மாதிரி ஒரு கொம்பு ஒன்று எடுத்தோம்னா குரங்கு என்ன பண்ணும்? கொம்பு எடுத்தோன்னு என்ன பண்ணும்? குரங்கு அடங்கி நிற்கும். அப்படி அந்த கோட்டையை அதை அடக்கி நம்ம என்ன பண்ணலாம்? சிவபெருமான் பெருங்கருணையை நம்ம பெறலான்றது சொல்லப்பட்டது. கோட்டையை விட்டு புறத்தே குதித்து ஓடாதபடி, அலையாதபடி. அலையும். நீங்க வேணா பாருங்களேன், உட்காந்து பாருங்களேன். நீங்க உட்காந்து பாருங்க, உங்க மனம் அப்பா 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 பஸ் ஏறி கூட நீங்க போக மாட்டீங்க. டிக்கெட் எடுத்து கூட நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? அதுக்குள்ள ஊருக்கு போயிடும். The fraction of second உங்க மனம் அந்த வாயு வேகத்தை விட என்ன பண்ணிடுமா? அந்த அளவுக்கு தாவும். குரங்க போல தாவிடும். இங்கதான் இருப்பீங்க, திடீர்னு காஷ்மீர்ல இருப்பீங்க. இங்கதான் இருப்பீங்க, திடீர்னு திருச்சியில இருப்பீங்க. இங்கதான் இருப்பீங்க, திடீர்னு சென்னையில இருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்க உடம்பு போதோ இல்லையோ, உங்க மனமாகிய குரங்கு என்ன பண்ணும்? டக்குன்னு தாவிடும். அப்போ நீங்க வாயுவை கரெக்டா புருவமத்தில ஏத்துனீங்கன்னா, அந்த தாவர குரங்க நீங்க என்ன பண்ணலாம்? தாவர குரங்க நீங்க தக்க வச்சுக்கலாம். ஏன்னா அதுதான் ஆற்றலா மாறப்போகுது. அலையிற மனச, அத கலங்கமுள்ள மனச கலங்கமில்லாத இடத்துக்கு கொண்டு போனோம்னா, கொஞ்சம் அந்த பிராணனை கொண்டு போய் அங்க நிறுத்தணும் இல்லையா? முறையா பிராண வாயு தெரிஞ்சவங்க கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சு, அப்பாடி அது போய் அந்த இடத்துக்கு போறோம். இதெல்லாம் தூரம். நீங்கெல்லாம் எந்த பிரிவு இடத்துல எப்போ சேர்றது? இதெல்லாம் உங்களுக்கு ஆகாது. நீ எல்லாம் கிட்ட வரவே மாட்ட. இதெல்லாம் இன்னொரு ஜென்மம் எடுத்து வரணும். நீ எல்லாம் பிராமணனா பிறந்தாதான் பிராணாயாமம் செய்ய முடியும். உங்களுக்கு எல்லாம் தகுதியே கிடையாது. நீங்க எல்லாம் கீழ், நாங்கெல்லாம் மேல. தூரம். உங்களுக்கு ஆகாதுப்பா. இந்த சொல்லு எல்லாம் இருக்குதே, ரொம்ப ஆபத்தான சொல்லு. நம்மள என்ன பண்ணிடும் தெரியுமா? முடக்கி வச்சிரும். ஓஹோ, நம்ம இந்த ஜென்மத்துல பண்ண முடியாது. நம்மலாம் பிராணாயாமம் செய்ய முடியாது. நம்மலாம் பிராமணனா மாற முடியாது. நம்மலாம் பூணூல் போட முடியாது. நம்மலாம் உச்சபட்ச அறிவு பெற முடியாது. நமக்கெல்லாம் இதெல்லாம் ஆகாது. மண்ணு பேரு மட்டமா வைப்பான் பேரு. அப்படியே அந்த சைக்கலாஜிக்கலாவே அந்த பேரை வச்சு டே மண்ணு, அவனை கூட மண்ணு மாதிரி என்ன பண்ண, அப்படியே அவனை அடக்கி அப்படியே ஒடுக்கி என்ன பண்றது? உளவியல் ரீதியா சாவடிச்சிருது அவனை. ஆமா, ஒரு மனுஷனை அப்படியே உளவியல் ரீதியா அவனை மென்னு தின்னு அவனை அப்படியே 2வது எழுந்து வராத அளவுக்கு என்ன, நீலாம் அங்கே இரு அங்க கிட்டலாம் வரக்கூட அங்கே இரு. ஆமா, இதெல்லாம் நாங்க தான் என்ன பண்ணணும் இதெல்லாம். அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு ஆகுமா? நம்ம கிட்ட போக முடியுமா? அப்படி ஒரு பெரிய பேதங்களை உண்டாக்கி பாவம் அந்த ஜென்மத்தை உண்டு அழிச்சு நாசம் பண்ணி அப்படியே செத்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ எல்லாருக்கும் பொது இது. இந்த வாயில் இருந்து பொது ஏமம், நேமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி எல்லாருக்கும் பொது இது.
எல்லாருக்கும் பொது இது. ஒழுக்கத்தை அவன் எங்க பிறந்தான் என்ன? ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறானா? ஈமத்துல இருக்கிறானா? அவன் என்ன ஜாதியா இருந்தான் என்ன? நடத்தை எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அவன் சொல்லு எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அவன் எப்படி பிஹேவ் பண்றான்னு பாருங்க. ஈமம் இருக்குதா? நியமம் இருக்குதா? ஆசனத்துல இருக்கிறானா? பிராணாயாமம் அவனுக்கு கிடைச்சிருக்குதா? பிராணன் அவன் சாப்பிடுறானா? அப்புறம் பிரத்யாகாரத்துல இருக்கிறானா? தாரணையில இருக்கிறானா? தியானத்துல இருக்கிறானா? சமாதி கூடிடுச்சப்பா, பரவாயில்லையே. அவன் எங்க பிறந்தான்றது முக்கியம் இல்ல. அவன் என்ன கை கொண்டான்? என்ன கை கொண்டான்? அதான் சச்சின் டெண்டுல்கர் சொல்லுவாரு. ஆமா, சச்சின் டெண்டுல்கர், நான் பேச மாட்டேன், என் பேட் பேசணும். நாளைக்கு நீ பந்த போடு, மேட்ச் நான் ஆடுறேன், நான் வாய் திறந்து சொல்ல மாட்டேன். என் பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு அங்க பாத்துக்கோ. அதே மாதிரி கற்றவங்க எல்லாருமே வாய் திறந்து எதுவும் சொல்ல மாட்டேன். வா அங்க பாத்துக்கலாம், வா தவத்துல உட்காரலாம், வா நீ நான் தவத்துல உட்காரோம், எவ்வளவு நேரம் ஆடாம அசையாம பொறுமை வந்து பாக்கலாம், வா. சலனமே இல்லாம எத்தனை பேரால உட்கார முடியும்? அப்போ அது எப்படி நடந்துக்கிறான்றது ரொம்ப முக்கியம். அந்த நிரம்பிய ஈரைந்தில் ஐந்துவை போனால் இறங்கி விழித்திருந்து என் செய்வாய் பேதாய் பேதாய்ன்றார். அப்பா பிராணாயாமம் தெரிஞ்சுக்க வந்த உண்மையிலே இப்ப அங்க மனசை நிறுத்தாத போனீங்கன்னா நீ ஒரு பேதாய். பேதாய்னா என்ன? பெண்ணுன்னு சொல்றார். பேதாய்னா அறிவிலி அப்படின்றார். அதுதான் நான் முட்டாள்னு சொன்னேன் ஏப்ரல் 1ஆம் தேதி. அது பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு. கண்ணு ரெண்டும் போய் முட்டுன்னா அவன் முக்திக்கு வித்தா வரான். கண்ணு ரெண்டும் அங்க போய் முட்டாதவன் முட்டாள்னு சொன்னேன் நானு. ஆமா, முட்டாள் தானே. அவன் தான் மூர்க்கன். தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னுவான். அப்படிப்பட்ட கூட நம்ம போய் போராட முடியுமா? வாதாட முடியுமா? எப்பா சாமி, நீ பிடிச்ச முயலுக்கு 3 காலாவே இருக்கட்டும். நாங்க முட்டி அங்க போய் என்ன பண்ற இடத்துக்கு போய் சேர்றவங்க அடுத்த லெவலுக்கு போறவங்களுக்கு அது வழி விடு. ஒண்ணு வாழ விடு, இல்ல சாக விடு. இதான் அந்த ரகசியம். அப்ப இந்த 8வது பாட்டோட அந்த குரங்கு கட்டுற வித்தை என்னன்னா, வீணா போற காற்றை நம்ம மேல போய் தடுத்து நிறுத்து மேல வீணா போகாம அழகா புருவமத்தில நிறுத்தினோம்னா நிச்சயம் எல்லா குரங்கும் நமக்கு கட்டுப்படும். எல்லா ஆற்றலும் நமக்கு வயமாகும். ஆமா, சாகாம இருக்கிற கலையை சொல்லி கொடுத்துட்டாங்க. ரொம்ப காலம் ஊழி காலம் இருக்கலாம்னு சொன்னாங்க. கொக்கு போல இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த 3 பாட்டுல எவ்வளவு ரகசியம் சொல்லியிருக்காங்க பாருங்களேன். முதுமை வராது. நேத்து பாட்டுல பாலரா இருக்கலாம். வாழை என்ற திரிபுர சுந்தரி நம்ம கத்துக்கணும். பால திரிபுர சுந்தரின்றதான் வாழைன்னு கத்துக்கணும். அவன் நம்மள அரவணைச்சு என்ன பண்ணிக்குவாலாம், கீழ் வீட்டுல இருந்து மேல் வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அரவணைச்சுக்குவா. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? ஆடாம அசையாம அந்த இடத்துல இருந்தோம்னா ஒரு கொக்கு போல உரிமையின் உரமல்லவும் சாமியோட திருவள்ளுவர் வருந்தோடனே அங்கேயே இருந்தோம்னா நமக்கு சாவே கிடையாதுன்ட்டார். ஆமா, அப்ப மரணமில்லா பெருவாடுன்றது எவ்வளவு உத்தமமான செயல். அப்ப எங்க போனாங்க ஐயா? மார்க்கம் கண்டவங்க எல்லாம் எங்க போனாங்க? அவங்க தான் தன்னுடைய உடலை மறைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஆற்றல் வந்துடும். ஆமா, அவங்க தனியா போய் சமாதி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த காத்துல எப்படி மறைஞ்சாங்க? ஏன்னா பஞ்சபூதத்துல ஒன்றக்கூடிய ஆற்றல் வந்துடும். சாமியே பிடிச்சிட்டீங்க, சாமி பிடிச்சவனுக்கு உங்களுக்கு வேற ஆற்றல் வராதுன்னு. அப்போ ஐயா சிரஞ்சீவின்னு பேர் வாங்கின அந்த மார்க்கண்டேயர் இப்ப ஏங்க இல்ல? 16 வயசு வரல இருப்பான். 16 வயசுல இருப்பார். நிச்சயம் இருப்பாரு. எப்படி இருப்பாரு? அவர் தான் வித்தையை கத்துக்கினார்ல, 2 கலந்துட்டார்ல. திடீர்னு உடல் எடுப்பாங்க, திடீர்னு மறைப்பாங்க, திடீர்னு இருப்பாங்க. ஏன்னா சித்தர்ல எப்படி வேணாலும் செய்வாங்க. நம்ம அறிவு தான் குதர்க்கமா கேள்வி கேட்குது. 16 வயசு வரல மார்க்கண்டேயன் இருப்புன்னு சொன்னாங்களே, இப்ப ஏன் இல்ல அவன்? இப்ப என்னால பார்க்க முடியுமா? நிச்சயம் பார்க்க முடியும், உணர முடியும். நீங்க ஏகாம்பரநாதர் கோயில்ல வந்தோம்னா மார்க்கண்டேயர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு பெரிய லிங்கம் இருக்கும். மூலஸ்தானத்துக்கு வந்தீங்கன்னா பாப்பீங்க. தாமோதரன் ஐயாக்கு தெரியும் நினைக்கிறேன். இல்லையான்னு தெரியல. உள்ள வந்தீங்கன்னா மார்க்கண்டேய இன்னைக்கு நம்ம சிந்திச்சதுல இந்த 8 பாடலோட நிறுத்திக்குவோம். இன்னும் ஒரு பாடல் இருக்குன்னு நினைக்கிறேன். திருவள்ளுவர் கருணையினால இந்த 8ஓட முடியுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் 9வது பாட்டு ஒண்ணு இருக்குது. அதை வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சிவபெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம். இதுகார பொறுமையாக செவிமடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு திருமந்திரத்திலே நாம் 3ஆம் திருமுறையில அட்டாங்க யோகம் என்று சொல்லக்கூடிய இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் இந்த 4 இதுக்கும் நான் வரல. அடியன் பிராணாயாமத்துல தான் வந்து உள்ள நுழைஞ்சேன். அந்த பிராணாயாமம் பிரத்யாகாரம் குறித்து 2 நாளா சிந்திச்சோம். இன்னைக்கு தாரணையை நம்ம பார்த்துட்டு வரோம். அதுல ஒரு 3 பாடல்கள் தான் பார்த்தோம். அந்த 3 பாடல்களும் மரணமில்லா பெருவாழ்வை நம்மளுக்கு காமிச்சு கொடுத்தது. முறையா நம்ம வந்து மேல் வீடு எது, கீழ் வீடு எது, தலைவாயில் எங்க, கடைவாயில் எங்க கண்டுபிடிக்கணும். கடைவாயில்ன்றது கீழே லீக் ஆகுறது. ஆமா, தலைவாயில்ன்றது மேல ஒரு மத்தியம். ஆமா, டேங்க் மேல இருக்குது,
கீழே தான் என்ன இருக்குது? டேப் இருக்குது. எல்லாரும் டேப கும்பிட்டு கிடக்குறாங்க. எல்லாரும் டேப கும்பிட்டு கிடக்குறாங்க. அப்பா டேங்க கும்பிடுப்பான்றேன் நான். வேற ஒண்ணுமே இல்ல. தண்ணி எங்கிருந்து வருதுன்னு பாரு. ஆமா. இடுப்பே பெருசா நினைச்சுன்னு இருக்காத. இடுப்புக்கு ஆதாரமா இருக்கிறது மேல எங்கன்னு பாரு. அந்த டேங்க்ல இருந்து தான் கீழ தண்ணி வரணும். ஆமா. எல்லாம் என்ன பண்றாங்க? கீழ் வீடு தான் பெருசுன்னு நினைச்சுக்கிறாங்க. அந்த கீழ் வீட்டையும் மேல கடந்து மேல் வீட்டுக்கு போனோம்னா சாகாம இருக்கலாம். சாதாரண மனுஷனுக்கு கீழ் வீடு பெரிய உலகமா தெரியும். ஞானிகளுக்கு தலையே பிரதானமா தெரியும். தலையே நீ வணங்காய்ன்னு சொல்லி நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்து பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மனமொழி மேகலாலே வணங்கி இதுகாரம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை வழங்கிய திருநெறிய தமிழோசை என்கிற நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் 5:20 மணிக்கு அதிகாலை 5:20 மணிக்கு நம்முடைய சிகாரம் சைவநெறி பாடசாலை ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கு. அந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலே கண்ணின் நல்லக்தரும் கழுமல வலநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பொங்குழலால் அபிராமி கடை கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கோருசை தனிவேல் வாழ்க உக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனிதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் வங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும் நமச்சிவாயவே நான் அவின்றேத்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு திருவடி பணிதல் இந்த நிகழ்ச்சியை ஒட்டிய மிகப்பெரிய ஞான வாசல் என்று சொல்லக்கூடிய தலைவாயில் என்று சொல்லக்கூடிய கடைவாயிலிருந்து தலைவாயிலுக்கு நுழையக்கூடிய அந்த சுழுமுனை தியானம் ஒவ்வொரு நாளும் மாலை 6 மணிக்கும் ஒவ்வொரு நாளும் காலை அதிகாலை 4:10 மணிக்கும் திருவடி பணிதல் என்கிற பெயரின் கீழே நெட்டை கூடல் என்று வைத்தால் அது யாருக்கும் விளங்கவில்லை என்ற ஒரு காரணத்துக்காக திருவடி எது என்று நாங்கள் சுட்டி காண்பித்து அந்த திருவடியிலே வலது கண்ணையும் இடது கண்ணையும் வலது கண்ணு சூரியனும் இடது கண்ணு சந்திரனும் சேர்த்து சிவபெருமானுடைய சுழுமுனையில் இருந்து ஏகாந்தமா இருப்பதற்கான வழியை 6 மணிக்கு திறந்து வைத்திருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் வந்து மெய்ஞானம் பெறும்படி பணிவன்போடு கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.